தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில தணிக்கை குழு உறுப்பினர் மௌலவி கோவை ரஹ்மத்துல்லா அவர்கள் சாத்தானிய சதிகள் என்ற தலைப்பில் உரையாற்றுவார். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வலா தஹினு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மத்தியிலே ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் முஸ்லிம் சமுதாய மக்களிடத்தில் இருக்கின்ற 4 தனியார் சட்டங்களை பறித்து பொது சிவில் சட்டம் என்ற ஒன்றை திணிக்கப் போவதாக கடந்த சில தினங்களுக்கு முன்னால் அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்தியா முழுவதும் இஸ்லாமிய மக்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த பொது சிவில் சட்டம் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பாக இருக்கக்கூடியது, பாதிப்பை தரக்கூடியது என்பதை பற்றியும், இஸ்லாமியர்களுக்கு என்று இருக்கின்ற அந்த தனியார் சட்டங்கள் எவ்வளவு பாதுகாப்பானது என்பதை பற்றியும் விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கின்ற வரிசையிலே இங்கே தௌஹீத் ஜமாத்தினுடைய கர்நாடக மண்டலம் சார்பாக இந்த பொது சிவில் சட்ட எதிர்ப்பு கண்டன பொதுக்கூட்டத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த கூட்டத்தினுடைய காட்சியே பொது சிவில் சட்ட எதிர்ப்பிற்கான இந்த மக்களுடைய இந்த காட்சி மத்திய அரசிற்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். எந்த பெண்களுக்கு, எந்த இஸ்லாமிய பெண்களுக்கு பாதிப்பு தருவதாக ஒரு போலி தோற்றத்தை ஏற்படுத்தி பாஜக அரசு பொது சிவில் சட்டத்தை முஸ்லிம்களிடத்திலே திணிக்கப் போவதாக பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த பொது சிவில் சட்டம்தான் எங்களுக்கு தேவையில்லை, அது எங்களை பாதிக்கக்கூடியது என்பதை உணர்ந்து ஆண்களை விட அதிகமாக பெண்கள் இந்த கூட்டத்திலே மிக முன்னதாக வந்து கலந்து கொண்டு இந்த பாஜக அரசிற்கு சாவுமணி அடித்திருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த அவையிலே சில தகவல்களை நாம் குறிப்பிட விரும்புகிறோம். தொடர்ச்சியாக பாஜக அரசு ஆட்சி கட்டிலில் ஏறியதிலிருந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பல்வேறு சதிகளை செய்து வருகிறார்கள். அந்த சதிகளிலே இப்பொழுது புதிதாக பொது சிவில் சட்டத்தை புகுத்தப் போவதாக பேசுகிறார்கள். அது என்ன பொது சிவில் சட்டம் என்பதை நீங்கள் ஒரு சில விளக்கங்களோடு புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நாட்டில் முக்கியமான 2 சட்டங்கள் இருக்கின்றது. ஒன்று கிரிமினல் சட்டம், மற்றொன்று சிவில் சட்டம். கிரிமினல் என்ன? ஒருவனுடைய உயிர் பறிக்கப்படுகிறது, ஒருவனுடைய உடைமை பறிக்கப்படுகிறது, ஒருவனுடைய மான மரியாதை பங்கப்படுத்தப்படுகிறது. அந்த பிரச்சனையை நீதிமன்றம் விசாரித்து தண்டனை வழங்குகிறது. இவையெல்லாம் கிரிமினல் குற்றங்கள். அது இந்தியாவில் எல்லா மதத்தவர்களுக்கும், எல்லா மொழிக்காரர்களுக்கும், எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கும் பொது. அதுல கூட நாகாலாந்து போன்ற மாநிலங்கள் எல்லாம் பொது இல்லை. அதிகமான மாநிலங்கள்ல பொதுவாகத்தான் இருக்கிறது. அது என்ன கிரிமினல் குற்றம்னா என்ன? சில உதாரணத்துல நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்தியா முழுக்க மக்கள் கடுமையான கொந்தளிப்பு இருக்கிறார்கள். 500, 1000 ரூபாய் நோட்டை தடை செய்த உடனேயே அந்த கொந்தளிப்பை வெளிப்படுத்துவதற்கு என்னடா செய்யலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் உயிருக்கு பயந்து மோடி ஜப்பானுக்கு ஓடி போயிட்டார். இப்ப மக்களே, என்னுடைய பொண்டாட்டியை விட்டிருக்கிறேன், பிள்ளைய விட்டிருக்கிறேன், உங்களுக்காக வேணா எதை கூட இழக்க தயாரா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். இவன் கிடைச்சான்னா முதல்ல எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணிடுவாங்க.
நரேந்திர மோடி கொலை பண்ணிடுவாங்க. இப்படி கொலை செஞ்சா அது என்ன? கிரிமினல் குற்றம். கிரிமினல் என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு உதாரணம் சொல்றேன். இப்படி எல்லாரும் கூட அட பாவி, அட அயோக்கிய பயல, கார்பரேட் காரைகள் எல்லாம் முன்னாடியே சொல்லி உஷார் பண்ணிட்டு எங்களுடைய அடி வயித்துல கைய வச்சிருக்கான்னு செருப்புல அடிச்சே கொலை பண்ணிட்டாங்க. இது கிரிமினல் குற்றம். சரி, அருண்ஜேட்லி அமித்ஷா வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து இவன் கடக்கிற குப்பை அப்படின்னு போய் எங்களுடைய பொருளாதாரத்தை, எங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பொருளாதாரத்தை நாங்க எடுக்க முடியாதா? எங்கள்கிட்ட இருக்கிற காசு செல்லாதா? அப்ப நாங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்த காசுக்கு என்ன மரியாதை என்று மக்கள் கொஞ்சம் ஆவேசப்பட்டு இப்ப டெல்லியில பண்ண மாதிரி என்ன பண்றாங்க, வேக வேகமா ஒரு ஏடிஎம்ல போய் பணத்தை அப்படி அள்ளிக்கிட்டு வரான்னு வைங்க. இதுக்கு பேர் கிரிமினல் குற்றம். ஏன்னா உடைமை பறிக்கப்படுது இல்லையா, இது கிரிமினல் குற்றம். இது நடக்கும், அது ஒரு விஷயம். கிரிமினல் குற்றம்னா என்னன்னு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நம்ம முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் 2 குழந்தைக்கு மேல பெற்றுக்க கூடாது. ஹமேசோ ராம் கா பச்சா யாரு ஒருத்தி பேசுறா, பிராக்சின் ஒருத்தி பேசுறா, கூட ஸ்மிருதி இரானி, இந்த குரூப்ல என்ன பேசுறது? ஹமேசோ ராம் கா பச்சா. நாமெல்லாம் யாரு? ராமனுடைய பிள்ளைகள். முசல்மான் சோ ஹராம் கா பச்சா. முஸ்லிம்கள் தான் தவறான வழியில் பிறந்தவர்கள் சொல்றான். இதை கேட்டு ஒரு மான மரியாதை உள்ள ஒரு முஸ்லிம் ஆண் பெண் என்ன பண்றாங்க, திடீர்னு பெங்களூருக்கு ஸ்மிருதி இரானி, பிராக்சி, சுஷ்மா ஸ்வராஜ் வரும்போது செருப்பு கட்டி அடிக்கிறாங்கன்னு வைங்க. இது ஒரு கிரிமினல் குற்றம். இது அவமானப்படுத்துறது தானே. இதெல்லாம் கிரிமினல் குற்றத்துக்கான ஒரு சாம்பிள். அது மாதிரி இதெல்லாம் அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும், காவல்துறை தலையிடும், கைது செய்யும், நீதிமன்றங்கள் தலையிட்டு தண்டனை வாங்கி தரும் வைங்க. சிவில்ங்கிறது இதெல்லாம் கிடையாது. சிவில்னா என்ன? நம்முடைய திருமணம், நம்முடைய பலதார மனம், ஆண் தரப்பு விவாகரத்து, பெண் தரப்பு விவாகரத்து, அந்த பெண்ணை ஆண் விவாகரத்து செய்தால் கொடுக்க வேண்டிய ஜீவன அம்சம், அதே மாதிரி இந்த ஆணனுடைய சொத்தை பிரித்து கொடுக்கிற சொத்துரிமைகள், இதெல்லாம் கோர்ட்டு தலையிடாது. அவரவர் அவங்க மதத்தின் அடிப்படையில் எவ்வளவு பங்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ, என்ன மாதிரி திருமண முறை இருக்குதோ அப்படி செய்து கொள்ளலாம். இது தனியார் சட்டம், இதான் சிவில் சட்டம். இதுல யாருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இப்ப இந்துக்கள் உதாரணத்திற்கு மஞ்சள் கலர்ல தாலி கட்டுறாங்க, இன்னையில இருந்து சிகப்பு கலர்ல தாலி கட்ட போறேன்னு சொன்ன நமக்கெல்லாம் ரொம்ப வைத்திருச்சல் வருமா? ஐயோ அப்படிமா? கிடையாது, அவங்க இஷ்டம். நீ கட்டின என்ன, கட்டாடி நமக்கு என்ன அப்படின்னு போய்கிட்டே இருப்போம். இது சிவில். அவரவர் சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறார்கள். அந்த மாதிரி இந்தியாவிலே 300 தனியார் சட்டங்கள் இருக்கின்றது. அந்த 300 தனியார் சட்டங்களில் 292 தனியார் சட்டங்கள் இந்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. 4 தனியார் சட்டங்கள் முஸ்லிம்களுக்கு இருக்கு, 4 தனியார் சட்டங்கள் கிறிஸ்தவர்களுக்கு இருக்குது. இப்ப மத்திய அரசாங்கம் பறிக்க துடிக்கிறது எதை தெரியுமா? அந்த 292 கிடையாது. அது என்ன 292? ஒரு செத்த பிணத்தை ஒரு முஸ்லிமோ ஒரு கிறிஸ்தவோ சாப்பிட மாட்டான், எந்த மனுஷனும் சாப்பிட மாட்டான், சாப்பிடக்கூடாது. ஆனால் அகோரி சாமியார்கள் சாப்பிடலாம். இது இந்து மத தனியார் சட்டம். சரிங்களா? ஒரு முஸ்லிம் ஹசரத்தோ அல்லது ஒரு கிறிஸ்தவத்துல ஒரு பாதிரியாரோ ரோட்ல நிர்வாணமா டிரெஸ் இல்லாம போலாமா? போகக்கூடாது. ஆனா இந்து மத சாமியார்கள் அமனக்கட்டையா போலாம், நிர்வாண சாமியார்கள். இது அவங்க தனியார் சட்டத்தில் இருக்கு. அந்த மாதிரி இந்துக்களுக்கு என்று 292 தனியார் சட்டங்கள் கிடைக்கிறது. அதுல கை வைக்கல இந்த அரசாங்கம். எதுல கை வைக்கிறான்? மதுவை பயன்படுத்தக்கூடாது. சில கடவுளுக்கு பாட்டிலாக நேர்ச்சையாக அந்த மதுவை உடைத்து அங்கே ஊத்தலாம் அந்த கோயில்ல போய். அது அவங்க தனியார் சட்டத்தில் இருக்கு. இப்படி அவங்க நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரியான நம்பிக்கையின் பெயரால் ஒரு பச்சிலம் குழந்தைகளை, சிறுமிகளை படுகொலை செய்யக்கூடாது. மாச கணக்கில் விரதம் இருக்க வைத்து, தொடர்ச்சியாக பட்டினி இருக்க வைத்து ஒரு பெண் சிறுமியை கொலை செய்து விட்டார்கள். கோர்ட்ல முறையிட்டார்கள். இது எங்க தனியார் சட்டத்தை அப்படி இருக்குதுன்னு பதில் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருந்தார்கள். இதற்கு தடை கிடையாது. எதற்கு தடையா? நம்ம நாட்டில் முஸ்லிம்கள் திருமணம் செய்கிறார்கள், விவாகரத்து செய்கிறார்கள், ஆண் தரப்பில் செய்கிறார்கள், பெண் தரப்பில் செய்து கொள்கிறார்கள், சொத்துரிமையை அமைத்துக் கொள்கிறார்கள். இதற்கு தடை என்று பேசுகிறார்கள். இதற்கு தடை செய்து என்ன செய்ய போறார்களாம்? பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரப்போகிறார்களாம்.
இந்த இடத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பொது சிவில் சட்டம் வந்தால் எவ்வளவு பெரிய டேஞ்சரானது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக இவர்கள் நம்மிடத்தில் பொது சிவில் சட்டத்தை திணிப்பதற்கு சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா? முஸ்லிம் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், நாமெல்லாம் பாதிக்கப்படுகிறோமாம். போலி தோட்டத்தை உண்டாக்க பார்க்கிறார்கள், முஸ்லிம் சமுதாய பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று பொய்யான கருத்தை திணிக்கிறார்கள். இஸ்லாத்தில் பெண் உரிமையே வழங்கப்படவில்லை, அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று சொல்லி ஒரு தவறான தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த கூட்டம் யார்? இந்த பாஜக பார்ப்பனிய கூட்டம் யார்? இந்தியாவிலே திராவிட நாட்டிலே முதலில் பெண் குழந்தைகளை உயிரோடு கொன்று புதைக்கலாம் என்ற கலாச்சாரத்தை உண்டாக்கியவர்கள் பேசுகிறார்கள் பெண் உரிமை இஸ்லாத்தில் இல்லை என்று. இவர்கள்தான் இந்த நாட்டிலே பெண்களுக்கு மறுமண திட்டம் கிடையாது என்று சொன்னவர்கள். இந்தியாவிலே ஒரு கணவன் இறந்த உடனேயே அவனை சுடுகாட்டில் எரித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த எரிகின்ற கொள்ளியிலே இந்த பெண்ணையும் தள்ளிவிட்டு உடன்கட்டை ஏறி சாக வேண்டும் என்ற சட்டத்தை உண்டாக்கியவர்கள் இவர்கள்தான். பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை என்று பறித்து காட்டியவர்கள் இவர்கள்தான். நரபலி என்ற பெயரால் பெண் குழந்தைகளை கொலை செய்வார்கள், நரபலி என்று பழியை போட்டுக் கொள்வார்கள். இப்படி முழுக்க பெண்களுக்கு எதிரான கொடுமைகளையே கலாச்சாரமாக வைத்துக் கொண்டு நம்மை பார்த்து பேசுகிறார்கள் இஸ்லாத்தில் பெண் உரிமை பறிக்கப்பட்டதாக. திடீரென்று முஸ்லிம் பெண்கள் மீது ஒரு அக்கறை வந்து விட்டது. குஜராத்திலே 3000க்கு அதிகமான ஆண்களையும் பெண்களையும் முஸ்லிம்களை கொலை செய்த பொழுது அங்கே கொல்லப்பட்ட முஸ்லிம் பெண்கள் மீது கவலைப்படாத இந்த கூட்டம் கௌசல்பானி என்கின்ற பெண்மணி கர்ப்பிணியாக இருக்கின்றால் எரிகின்ற கொள்ளிக்கட்டை எடுத்து அடிவயிற்றிலே சொருகி படுகொலை செய்த பொழுது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத கண்ணீர் வடிக்காத இந்த கூட்டம் மும்பை கலவரத்தின் பொழுது பெண்களுடைய மார்பகங்களை அறுத்து நாய்க்கு போட்டு வீடியோ எடுத்து ரசித்தார்களே, அதை பார்த்து கோபப்படாத கூட்டம் காஷ்மீரிலே அந்த சின்னஞ்சிறு சிறுமிகளை பலாத்காரம் செய்து கொண்டிருக்கிற ராணுவ வீரர்களுடைய அட்டகாசத்தை அழிச்சாட்டியத்தை கண்டுகொள்ளாத கூட்டம் இங்கே இஸ்லாத்தில் பெண்ணுரிமை பறிக்கப்படுவதாக போலி தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். அட பாவிகளா, உண்மையிலேயே உலகத்திலேயே பெண்களை காப்பாற்றக்கூடிய பாதுகாப்பு கேடயம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீ கொண்டு வந்து திணிக்க பார்க்கிற குப்பை சிவில் சட்டம் பிடிக்காமல் தான், அந்த கொடுமை தாங்காமல் தான், அந்த பொது சிவில் சட்டம் என்று எங்களுக்கு வேண்டாம் என்று ஒதுங்கித்தான் எத்தனையோ இந்து பெண்கள் இஸ்லாத்தை சாறை சாறையாக ஏற்றுள்ளே வருகிறார்கள். ஏன்? இங்கே பாதுகாப்பு இருக்கிறது. எப்படி? நீங்கள் 4 விஷயத்தில் கை வைக்க பார்க்கிறீர்கள். பலதார மனம், ஆண்கள், முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் பல பெண்களை திருமணம் முடிக்க கூடாது, அதை தடை செய்ய வேண்டும் என்றுதான் இந்த திட்டத்தை வகுக்க பார்க்கிறீர்கள். நாங்கள் ஏன் அந்த திட்டத்தை வைத்திருக்கிறோம்? இஸ்லாம் அதை அனுமதித்திருக்கிறது என்றால், ஒரு கட்டத்தில் ஒரு ஆணுக்கு இன்னொரு பெண் தேவை என்றால், ஒரு மனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஒரு பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்து மத வேதங்களிலும் பலதார மனம் இருக்கிறது, கிறிஸ்துவ வேதங்களிலும் இருக்கிறது. இஸ்லாத்தில் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், பல மனைவிமார்களை வைத்து உன்னால் நீதி செலுத்த முடிவதற்கு பயந்தால், உனக்கு நீதி செலுத்த இயலாது என்று நீ யோசித்தால் ஃபவாஹிதத்தன், ஒரு கல்யாணத்தோடு நிப்பாட்டிக்க என்று, ஒரு திருமணத்தை மட்டும் செய்து கொள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிற மார்க்கம் உலகத்திலே இஸ்லாம் மட்டும் தான். அதை புரிஞ்சுக்குங்க. இந்து வேதங்கள்ல ஒரு திருமணத்தை மட்டும் செய்து கொள் என்று நிப்பாட்டல, கிறிஸ்தவத்தில் நிப்பாட்டல, இஸ்லாத்தில் மட்டும்தான் 2, 3, 4 முடிச்சுக்கலாம். உன்னால நீதி செலுத்த முடியாவிட்டால் உன்னோட நிறுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் ஒருவேளை ஒரு ஆண் 2வது திருமணம் என்று வந்தால், அப்படி 2வது தாரமாக வரக்கூடிய பெண் இருக்கிறாளே, அவளுக்கு மனைவி என்ற அந்தஸ்தை கொடு. ஏன்? அவள் ஒரு பெண். பொது சிவில் சட்டம் வந்தா என்ன தெரியுமா? அவளுக்கு வப்பாட்டிங்கிற அந்தஸ்தை கொடுக்கும். அது அவமானம், அந்தஸ்து அல்ல.
இஸ்லாமிய சட்டம் இருந்தால் இரண்டாவது வரக்கூடிய பெண்ணுக்கு மனைவிங்கிற அந்தஸ்து, அந்த குழந்தைகள் இந்த ஆணுக்கும் இந்த மனைவிக்கும் பிறந்த குழந்தைகள் என்கிற கண்ணியம், அந்த பெண் இவருடைய மனைவி என்கிற ஒரு சமூக பாதுகாப்பு இஸ்லாத்தில் கிடைக்கும். இந்த கணவன் இறந்தால் இந்த இரண்டாம் தாரத்து பெண்ணுக்கு சொத்துரிமை கிடைக்கும். ஆனால் நீங்கள் சொல்லி பார்க்கிற, நீங்கள் திணிக்க பார்க்கிற பொது சிவில் சட்டம் வந்தால் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டுமா? ஒருவேளை அவன் இரண்டாவது பெண் பக்கம் நாடினால், ஆசைப்பட்டால் அவளை கல்யாணம் பண்ணக்கூடாது, செட்டப்பா வைத்துக் கொள்ள வேண்டும். அவமானப்படுத்தி அவளுக்கு ஒரு வைப்பாட்டி என்ற நிலை ஏற்படுத்தி, இது பெரிய வீடு அது சின்ன வீடு அப்படி வச்சுக்குவான். ஏரியாவில பாதுகாப்பா இருக்கும், இவளே ஒரு விபச்சாரி என்று நினைத்து அந்த பெண்ணை தவறாக பயன்படுத்த பார்ப்பார்கள். சமுதாயத்தின் பாதுகாப்பு கிடைக்காது, யாரும் அவளை மதிக்க மாட்டார்கள். இந்த ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தைகளை யாராவது மதிப்பார்களா? விபச்சார சந்ததிகள் என்று பேசுவார்கள். அந்த கணவன் இறந்தால் இந்த பெண்ணுக்கு சொத்துரிமை கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப இன்றைக்கு இரண்டாம் தரமாக வரக்கூடிய பெண் பெண்ணே இல்லை என்று அந்த உரிமையை பறிக்க நினைக்கிறீர்களே, நசுக்க பார்க்கிறீர்களே. இங்கே இஸ்லாத்தில் பாதுகாப்பு இருக்கிறது, பொது சிவில் சட்டத்தில் பாதிப்பு இருக்கிறது. அது எங்களுக்கு தேவையா? அதான் எங்களுக்கு வேணுமா? கேட்டா ஒருவனுக்கு ஒருத்தி, அதுவல்லவா பாரம்பரியம் அப்படிங்கிறான். அடே மடைகளா, ஒருத்திக்கு ஒருவன், இதான் பாரம்பரியம். ஒரு பொம்பளை ஒரு புருஷனோ வச்சிருக்கணும், இதான் பாரம்பரியம், ஒழுக்கம். ஒருத்தனுக்கு ஒருத்தி போதுங்கிற சில நேரத்தில் சில சூழ்நிலைகள் ரெண்டை தேர்ந்தெடுத்தால் மானம் போகாது. ஆனால் ஒருத்தி சில கட்டத்தில் ரெண்டு புருஷனை வச்சா அவமானம் தான் மிஞ்சும். இத உலகத்துக்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இந்த கூறு கட்டவங்க பலதார மனத்தை பறிச்சு இரண்டாம் தாரமாக வருகிற எல்லா பெண்களையும் அவமானப்படுத்துகிற சட்டத்தை திணிக்க பார்க்கிறார்கள். விவாகரத்துக்கு வருவோம், இதை வச்சுதான் பெருசா பூச்சாண்டி காட்டினார்கள். மக்களே தலாக் 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 என்கிறார்கள். தொலைபேசியில் தலாக், SMS-இல் தலாக், இமெயிலில் தலாக், தபாலில் தலாக். என்னடா இது? 3 தலாக் சொல்லிவிட்டால் கணவன் மனைவி உறவு அத்தோடு முறிந்து விட்டது. பார்த்தீர்களா பெண்களுக்கு எவ்வளவு பெரிய கொடுமை இஸ்லாத்திலே நடக்கிறது என்று கிளப்பிவிடுகிறார்கள். எந்த இஸ்லாத்தில் இப்படி இருக்குது? முதல்ல காட்டு. இஸ்லாத்துல எங்க இருக்குது அப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இஸ்லாம் அழகான ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிறான். எப்படி அருளி இருக்கிறான்? முதலில் கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பிரச்சனை வருகிறது. அது எல்லா குடும்பத்திலும் வரும். வீட்டுக்கு வீடு வாசப்படி வரத்தான் செய்யும். எல்லா குடும்பம் நடத்துறவனுக்கு பிரச்சனை வரும். பொண்டாட்டி பிள்ளைய கவனிக்கிறவனுக்கு பிரச்சனைனா என்னன்னு தெரியும். கட்டின பொண்டாட்டிய 30 வருஷம் விட்டுட்டு ஊடு சுத்துறவனுக்கு பரதேசிகளுக்கு எல்லாம் தெரியாது. இப்ப நம்ம மோடி அவர் பரதேசி மாதிரி நாடு நாடா சுத்துறாரு, அவருக்கு எப்படி பொண்டாட்டினுடைய நிலைமை தெரியும்? தெரியாது. குடும்பம் நடத்துறவனுக்கு தான் தெரியும். அவ பிரச்சனை வரும். வந்தா என்ன? இஸ்லாம் எடுத்தெடுப்புல தலாக் விடுறான்னு சொல்லலையே. முதல்ல பேசி பாருங்க, முடியல திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க, படுக்கையை பிரித்து கொள்ளுங்கள். அப்பவும் திருந்தின பாடில்லை, ஒரு கட்டம் தாண்டுது. சரி என்ன செய்யலாம்? ஜமாத்தோட பேசி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீட்டுல உள்ள குடும்பத்தவர்களை வச்சு பேசி பார்ப்போம். சரி வீட்டுல குடும்பத்தவர்களை வச்சு பேசி பார்க்கறாங்க, அப்பவும் பிரச்சனை முடியல. ஜமாத்துக்கு வா, ஜமாத்துல பேசுற. சரி என்ன செய்யலாம் இருக்க? நான் விவாகரத்து செய்யலாம் இருக்கிறேன். கணவன் மனைவி விவாகரத்து செய்யறார், தலாக் அப்படின்ட்டார். இது 1. 3 மாதவிடாய் காலம், 3 மாத காலம் இவனுடைய கட்டுப்பாட்டில் அந்த பெண் இருக்கலாம். அவள் இருக்கும் பொழுது இவனுக்கு அந்த திருமண உறவு முறியல, கணவன் மனைவி உறவு முறியல. இந்த 3 மாதத்திற்குள் நீ சேர்த்து கொண்டால் சேர்த்துக்க, பிரித்தால் பிரிஞ்சிரு. உனக்கு டைம் இப்ப 3 மாசம், கவனமா இருந்துக்க. இவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு 2.5 மாசத்துல இல்லைங்க நான் அவசரப்பட்டேன், அம்மா பேச்ச கேட்டான், அக்கா பேச்ச கேட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் பேச்ச கேட்டான், சேர்ந்துட்டான். இவனுக்கு ஒரு சான்ஸ் மிஸ். இப்ப வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒரு 5-6 வருஷம் நல்லா தான் ஓடுச்சு. அப்புறம் திடீர்னு பழைய குருடி கதவு ரெடி மாதிரி பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அப்ப கோவப்பட்டு ஜமாத்துல வைக்கும்போது தலாக்குண்டான். இப்போ உனக்கு ஒரு 3 மாசம் டைம், முடிஞ்சா சேர்ந்துக்க, இல்லாட்டி கண்ணியமான முறையில் பிரியணும். இப்ப என்ன பண்றான்?
அப்ப ஒரு 1.5 மாசத்திலேயே இல்லைங்க இப்பவும் நான் தப்பு பண்ணிட்டேங்க, அவசரப்பட்டேங்க, சேர்ந்துக்க. இப்ப இன்னும் நல்லா வாழ்ந்துட்டான். ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய பிரச்சனை, வேற வழியே இல்ல, ஜமாத்துல கொண்டு நான் தலா கூட போறேன். அப்ப ஜமாத்து பிடிக்க நிப்பாட்டு. ஃபர்ஸ்ட் 2 வாட்டி தலாக்கு சொன்ன, உனக்கு 3 மாசம் டைம் இருந்துச்சு, சேர்ந்துக்க வாய்ப்பு இருந்துச்சு. இப்ப நீ தலாக்கு சொன்ன, முடிஞ்சு போச்சு, எந்த டைமும் இல்ல. அதுக்கப்புறம் உன் மனைவிய வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணி பிரிஞ்ச பிறகுதான் நீ கட்ட வேண்டி வரும். என்ன சொல்ல போற? ஓ அப்படி இருக்குதோ, அப்ப கொஞ்சம் அமைதியா இருந்துவோம் என்று குறைப்பதற்காக, என்று கணவன் மனைவியை சேர்த்து வைப்பதற்காக ஒரு எச்சரிக்கை மணி. அதான் 3வது. இவ்வளவு லகான் கொடுத்ததுனால நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலகட்டத்தில் எத்தனை தலாக் பிரச்சனை வந்து காட்டுங்க பார்ப்போம். மக்கா மதினா வல்லரசு நாட்டின் அதிபதி அல்லாஹ்வின் தூதரின் முன்னிலையில அதிகப்படியாக வந்திருக்கும் 10, ஒரு 15, எவ்வளவுதான். இதுதான் நடக்கும். அவ்வளவு கண்ணியமான முறையில, இவ்வளவு பாதுகாப்பான முறையில கணவன் மனைவி உறவை இறுக்கமாக வைப்பதற்கு இந்த தலாக் சட்டம் இருக்கிறது ஆண்களுக்கு. இதை சில பேர் மிஸ்யூஸ் பண்ணிருக்கான். 3 தலாக்கு ஒரே டைம்ல சொன்னா முடிஞ்சதுதாங்கிறான். அவனை கூட்டிட்டு வந்து தலையில 2 தட்டு தட்டி நீ உளறி கொண்டிருக்கிறாய், இஸ்லாத்தில் இல்லை இப்படின்னு புரிய வைங்க. கோர்ட்ல இப்படி பதில் சொல்லிட்டாங்க பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. திருக்குரானையும் நபிகளாருடைய வழிகாட்டுதலை விட்டுட்டு யார் தவறான மார்க்கத்தை பிற்காலத்தில் எடுத்துக்கொள்கிறார்களோ கண்ட நாயெல்லாம் நமக்கு வந்து அறிவுரை சொல்ல வேண்டியதாகி போச்சு. இது தேவையா? இந்த முத்தலாக்குங்கிற தவறான ஒரு வழிபாடு நமக்கு தேவையா? எங்கிருந்தோ உண்டாக்கி வந்ததுனால சத்திய இஸ்லாத்தில் அது இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்துல அப்படி ஒரு வழிமுறையே கிடையாது. அப்படி இருக்கும்போது அழகான சட்டம், ஆண்களுக்கு பெண்ணை விவாகரத்து செய்கிற சட்டம் இருக்கிறது, பெண்ணுக்கு ஆணை விவாகரத்து செய்கிற சட்டம் இருக்கிறது. ஆணுக்காவது 3 மாசத்தை நினைவு அவசரக்காரனா இருக்கான். ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் நீ குலா விடலாம், பெண் தரப்பு விவாகரத்து செய்யலாம் என்று 14 நூற்றாண்டுக்கு முன்னால் இந்த உரிமையை கொடுக்கிறது. வேற எங்காவது இருக்குதா? இஸ்லாம் பெண்ணுக்கு தந்திருக்கிறது. நீங்க நினைக்கலாம் அது என்ன ஆணுக்கு 3 மாசம் டைம், பெண்ணுக்கு 1 மாசம் டைம், இது அநீதி இல்லையாண்டு. சில கூறு இல்லாதவங்க அப்பப்ப கிளம்பிடுவாங்க, இது பெண்ணுக்கு ஏற்படுகிற அநீதின்னு. ஒரே மாதிரி டைம் கொடுக்கணுமா? அட மானம் கட்டவங்களா, ஆண் பெண் சமம், ஆண் பெண் சமம்னு பேசிக்கிட்டு இருக்கிற அவ்வளவு பேரும் இந்த மாதிரி பேசுவார்கள். சமமா இருக்கணும், ஆண் பெண் சமம்னு பேசுறிய, எல்லாத்திலையும் ஆண் பெண் சமம் கிடையாது. எப்படி சமமாகும்? ஒரு ஹைட் அண்ட் வெயிட் போட்டான் கால்குலேட்டர், 5 அடியா இருந்தா ஆம்பளையா இருந்தா இத்தனை கிலோ இருக்கணும், பொம்பளையா இருந்தா இத்தனை கிலோ இருக்கணும். ஆண் பெண் சமம் தானே, ஈக்குவலா இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே. அவன் அப்படித்தான் இருக்கணும், நீ இப்படித்தான் இருக்கணும். உடல் அமைப்பு அப்படித்தான், சிந்தனை திறனும் அப்படித்தான். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு ஆணும் வரா பெண்ணும் வரா. ஒரு வாத்தியார் வந்து டேய் எரும மாடு ஏன்டா படிக்கல அப்படின்னு கேட்டானா அது எரும மாடு மாதிரி நிப்பான். அதாவது சார் புக்கு தொலைஞ்சிரு சார், அறிவு கட்ட முண்டோ உட்காந்துரும். ஒரு பொம்பளை எந்திரி அழுக ஆரம்பிக்கும், அதோட ஸ்கூல்லே கலவரம் வந்துடும். ஏன்? இந்த பிரச்சனைகளை உள்வாங்குகிற தன்மை குறைவு. அப்ப எப்படி சமங்கிறீங்க? எந்த கூறுல சொல்லுவானா ஆண் பெண் சமம், ஆண் பெண் சமம், அது எப்படி சமமாக்குறீங்க? சில விஷயங்கள்ல பெண்ணை விட ஆண் கொஞ்சம் டாப்ல தான் இருப்பான். முடிவெடுக்கிறதுலையும் உள்வாங்கிறதுலையும் சகித்துக் கொள்றதுலையும் சண்டைகளை சந்திக்கிறதுலையும் ஆம்பளை டாப்ல இருப்பான். அங்க பெண் சமம் இல்ல. சில விஷயத்துல ஆம்பளை கீழே தான் இருப்பான், பெண்ணு தான் டாப்பா இருப்பா. 10 மாசம் குழந்தைய சுமக்கிறாள், இவன் முடியுமா? தொப்பையவே சுமக்க முடியல, எப்படி 10 மாசம் குழந்தை அவ சுமக்கிறாள்? இதுல இவதான் டாப்பு. சில விஷயங்கள்ல ஆண் மேல பெண் கீழே, சில விஷயங்கள்ல பெண் மேல ஆண் கீழே. எப்படி சமம்? இந்த கூமுட்டைய பேசுறாங்க பார்த்தீர்களா, ஆணுக்கு 3 மாசம் பெண்ணுக்கு 1 மாசம், அப்படித்தான் வைக்கணும். ஏன்? ஆம்பளைக்கு 3 மாசம் டைம்ல இன்னொரு பொம்பளை கிடைப்பா, பொண்ணுக்கு நீ 3 மாசம் டைம் வச்சா அடுத்த மாப்பிள்ளை கிடைக்கிறது எப்படி? கிடைச்ச மாப்பிள்ளைக்கு லேட்டு, எப்படி கிடைப்பா? அதனால இஸ்லாம் கொஞ்சம் விரைவுபடுத்த பாக்குது, அவனுடைய மறுமண உரிமையை நல்ல முறையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இது பெண்களை காப்பாற்றக்கூடியது. இதை என்ன பண்றாங்கன்னா பொது சீல் சட்டம் ஒன்றை கொண்டு வந்து 3 மாசம் ஆணுக்கு இருக்கிறதையும் 1 மாசம் பெண்ணுக்கு இருக்கிறதையும் கொண்டு வந்து 1 வருஷம் ஆக்க போறாங்களாம். தேவையா? என்ன ஆயிரும் தெரியுமா? ஒவ்வொரு பிரச்சனையா பாருங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை விவாகரத்து செய்ய போற தலாக்கு, அல்லது ஒரு பெண் ஆணை குலா விடுறாங்க, பெண் விவாகரத்து. இதை ஜமாத்துல வச்சு பேச்சுவார்த்தை நடத்த போறாங்கன்னு வைங்களேன், ஜமாத்தார்கள் பேசுவார்கள். எந்த ஜமாத்தா இருந்தாலும் சரி,
தௌஹீத் ஜமாத்தா இருந்தாலும் சரி, சுன்னத்து ஜமாத்தா இருந்தாலும் சரி, கூப்பிட்டு பேசும்போது 4 பேர் 5 பேர் பேசுவாங்க. யாரும் அவமானப்படுத்த மாட்டார்களே, அந்த பெண் வீட்டினுடைய மான மரியாதையை கப்பலேற்ற மாட்டார்களே, ஆண் வீட்டுடைய கண்ணியத்திற்கு குலைவு ஏற்படுமா நடக்க மாட்டார்களே. கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும்? வர வைப்பான் வக்கீல், இங்க ஒரு வக்கீல் அங்க ஒரு வக்கீல், கேள்வி கேட்டே சாகடிப்பான். வாய்தான்னு கொடுத்து வருஷ கணக்கில் இழுப்பான். என்ன ஆகும் தெரியுமா? இந்த பிரச்சனைய கோர்ட்ல பேசுவார்கள். மறுநாள் காலையில நீங்க படிப்பீர்கள், பத்திரிகையில படிப்பீர்கள், இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் அப்படி என்னத்தான் பிரச்சனை அது படிப்பார்கள். ஏன்னா மக்களுக்கு தான் குடும்பத்தில் இருக்கிற ஓட்டையை விட ஊர் உலகத்தில் ஏற்படுகிற ஓட்டையை பத்தி பேசுவதற்கே நேரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும். அப்பல அது என்னது? அது அந்த ட்ரம்ப் என்னன்னா, உன் வீட்டுல அடுப்புல பருப்பு இருக்குதா, அரிசி இருக்குதா, ஏதாவது வாங்கி இருக்கிறியா, இந்த மாசம் சம்பளம் வந்துச்சா, இபி பில் கட்டினியா, அதெல்லாம் விடு. ட்ரம்பா இல்லாரியா, அது அமெரிக்காரன் பாத்துக்குவான். இதெல்லாம் மனிதனுடைய சுபாவம். பேப்பர் எடுப்பான். ஏண்டா நேத்து போன முஸ்லீம் பெண்கள் 10 முஸ்லீம் பெண்கள் கோர்ட்ல நிக்கிறாங்க, அதுக்கு மாப்பிள்ளை இதை சொன்னா, பெண் இதை சொல்றா, இப்படி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு படிச்சுக்கிட்டு இருப்பான் ஊர் உலகமே. மான மரியாதை எல்லாம் பேப்பர்ல போகும். அது மட்டுமா? கோர்ட் வாசல்ல போகும். அது மட்டுமா? நாளைக்கு என்ன நடக்கும்? இதத்தான் புக் எழுதுவாங்க. வக்கீலுக்கு படிக்க போறானே, காலங்காலமா லாயர் ஆகணும், வக்கீல் ஆகணும், அட்வொகேட் ஆகணும் வருவானே, அவனுக்கு புக் எதுங்க? எங்களிடத்தில் கடந்த 7 மாதங்களில் இந்தந்த கிராமங்களிலிருந்து இந்தந்த ஊர்களிலிருந்து இவ்வளவு வழக்கு வந்தது, அதில் இன்னென்ன பிரச்சனை ஏற்பட்டது, புருஷனுக்கு முன்னாடிக்கு மத்தியில் இத்தனை பிரச்சனை நடந்துச்சு, எல்லாம் புக்ல எழுதிட்டுவாங்க, புக் ஆக்கிடுவாங்க. அந்த புக்க மாணவர்கள் படிப்பார்கள். அந்த மாணவர்களுக்கு ஆவணமாயிரும். எது? நம்ம மான மரியாதை. நம்ம மான மரியாதைய 40-50 தலைமுறைகள் புத்தகமா போட்டு படிப்பான். தேவையாது. எங்க மான மரியாதைய ஒரு சில பிரச்சனைகளில் பள்ளிவாசலோடு 4 சுவற்றுக்குள் முடிக்க வேண்டிய விஷயத்தை ரோட்ல நிக்க வச்சு கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி, எப்படி இப்ப எடுத்தான் பாருங்க, சொல்வதெல்லாம் உண்மைண்டு செய்யறதெல்லாம் பித்தராட்டம் நிகழ்ச்சி போட்டான். இதை எல்லா மொழியும் இறக்கிட்டான். இப்ப பல ட்ரெண்ட்ல போய் இப்ப இறங்குது. ஆனா நடத்துறவனே குடும்பம் நடத்துற வக்கீல்ல, இந்த நிகழ்ச்சியை நடத்துற நடுவர் யாரா? அவங்க எல்லாம் ஊர்ல அவ்வளவு பிரச்சனையில விவாகரத்து பிரச்சனை உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளு. இவ பிரச்சனையை தீக்கிறதுக்கு ஆள் பத்திலன்னு ஊர்ல இருக்கிற பிரச்சனை கொண்டு உட்கார வைத்துக் கொண்டு முதல்ல வீடியோ எடுத்துறது, யார்ட்டையும் சொல்ல மாட்டோம்னு சொல்றது, அப்புறம் என்ன பண்றது? வீடியோ லைவ் ஒளிபரப்பு பண்ணி விட்டுறது. இந்த பிரச்சனை நம்ம மான மரியாதை இப்படி ஊரெல்லாம் டிவியில போச்சுன்னு சொல்லி தற்கொலை பண்ணினார்களா இல்லையா? இதே மாதிரியான தற்கொலை முயற்சிகளும் பல உயிர் சேதங்களும் இந்த முஸ்லிம்கள்ட்ட வரணும்னு நினைக்கிறார்கள். அதுக்குத்தான் இந்த பொது சிவில் சட்டம்ங்கிற பேர்ல நம்ம ஏமாற்றி உள்ளே புகுத்த பார்க்கிறார்கள். பொது சிவில் சட்டம் வந்தா எங்க பெண்களுடைய மான மரியாதை காற்றில் பறக்க விடலாம்னு நீங்க நினைக்கிறார்களா? எங்களுடைய மான மரியாதையை கண்ணியப்படுத்துகிற, எல்லா பெண்களுடைய மான மரியாதையை காப்பாற்றுகிற ஒரு அழகான தீர்வு இஸ்லாத்துல இருக்கு. எதிர்கட்சிக்காரங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பெண் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாம் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? அடே, பொது சிவில் சட்டத்தை போய் முஸ்லிம்கள்ட்ட திணிக்க பார்க்கிறீர்களே, அவர்கள்ட்ட இருக்கிற தலாக்கு சட்டமும் குலா சட்டமும் எவ்வளவு அழகான சுதந்திரமா இருக்கிறது, அதை படிக்க நினைக்கிறீர்களே பாவிகளாண்டு. எங்களுக்கு இருக்கிற, இந்து சமுதாயத்திற்கு இருக்கிற இந்த பொது சிவில் சட்டத்தால் 99 வழக்கு கோர்ட்ல அப்படி பெண்டிங்ல நிக்குது. நாங்க படுகிற அவஸ்தையும் அவமானத்தையும் இந்த பெண்களும் படணுமான்னு கேட்கிறாங்களே, அது எங்களுக்கு தேவை கிடையாது. அந்த பொது சிவில் சட்டத்தை நீங்க எங்க மேல திணிக்க பார்க்கிறீர்கள். அதே மாதிரி பாருங்க, நம்ம பிரச்சனைகளா இருந்தால் ஜமாத்துல பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போவோம். அது எந்த ஜமாத்தாவும் இருக்கட்டும். உங்கள்ட்ட வக்கீல் ஃபீஸ் வாங்குறாங்களா? மாப்பிள்ளைட்ட இவ்வளவு ரூபா, பொம்பளைட்ட இவ்வளவு ரூபான்னு வாங்குறாங்களா? இல்லையே. இவன் வாங்குவான். எப்படி வாங்குவான்? வருஷ கணக்குல ஒரு பிரச்சனை எடுத்து வருஷ கணக்கு 70 வருஷம் இழுத்தடிப்பான். இழுத்தடிக்கல, இந்த நாட்டில் அப்படி லட்சணம் நடக்கல. அந்த கூமுட்ட நீதிபதிகள் உட்கார்ந்துகிட்டு 70 வருஷம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை இழுத்தடிச்சானே இல்லையா? அந்த வரலாற்று தொகுப்புல நம்ம பிரச்சனைகளை ஆண்டு கணக்கில் இழுத்தடிப்பான். வக்கீல் ஃபீஸ் கட்டுறது யாரு? நம்ம எவ்வளவு அப்படியே கஜானா கூச்சா வச்சிருக்கிறோம் இல்ல. ஏழை எளிய மக்கள் அவர்கள் அன்றாடம் பிழைப்புகளாக இருந்து கொஞ்சம் நஞ்சம் காசையும் வக்கீல் ஃபீஸ்ங்கிற பேர்ல கட்டி இறைப்பதற்காக
நம்மள பொருளாதாரம் எல்லாம் இழந்து ஓட்டாண்டியாக நடுத்தல நிப்பாட்டுறதுக்கு தான் இந்த பொது சிவில் சட்டத்தை திணிக்க பார்க்கிறான். அதே மாதிரி நம்ம பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு கணவன் மனைவிக்கு தலாக் விட்டார்னு வைங்க, அது கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னு வைங்க, அந்த கணவன் மனைவிக்கு ஒரு பெரும் தொகையை உதவியா கொடுக்கணும். பெரும் தொகையை கொடுக்கிறது இஸ்லாமிய சட்டம். ஒரு பிச்சை காசை வாங்கி தரது பொது சிவில் சட்டம். இப்ப பொது சிவில் சட்டம் என்ன செய்யும் தெரியுமா? இப்ப கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் என்ன பண்ணுவான்? அம்பானி மாதிரி ஆளா இருக்கான்னு வைங்க, அவன் பொசுக்குன்னு என்ன பண்ணிடுவான்? என்கிட்ட ஒண்ணுமே காசு இல்ல, நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே என்கிட்ட இருந்தது உண்மைதான், 25,000 கோடி இருந்தது உண்மைதான், நான் ஒரு 18,500 கோடி அரசாங்கத்துல கடன் வாங்கினது உண்மைதான், ஜியோ அப்படிங்கிற பேர்ல ஒரு சிம் கார்டை விட்டேன், 100 ரூபாயில எல்லாம் அன்லிமிட்டடா தரலாம் நினைச்சேன், எல்லாரும் என்கிட்ட 100 ரூபாய் கொடுத்தாங்க, 200 ரூபாய் கொடுத்தாங்க, 3000 ரூபாய் கட்டி போன் எல்லாம் வாங்கினாங்க, அது என்னவோ தெரியல, அதுல எனக்கு 40,000 கோடி நஷ்டமாயிருச்சு, அரசாங்கம் மீண்டும் கொஞ்சம் கடன் கொடுத்தீங்கன்னா என்னுடைய வாழ்வாதாரத்தை சரி பண்ணிக்குவேன் இப்படின்னு போய் நிப்பான். இந்த மாதிரி கள்ளப்பயலுவ குடும்பத்துல தலாக் விவாகரத்து அப்படி நடந்துச்சுன்னு வைங்களேன், அப்ப பொண்டாட்டி போய் கேட்பா, இந்த அம்பானி எனக்கு மாசம் மாசம் ஜீவானாம்சமா 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு கேட்கறான்னு வைங்க, கோர்ட்ல விசாரிப்பாங்க, அம்பானி எவ்வளவு வச்சிருக்கிற? எல்லாத்தையும் இழந்துட்டு இப்ப ஒரு கர்ச்சீப் வச்சிருக்கிற அப்படிம்பா. சரி என்ன செய்யலான்னு இருக்கிற? மாசம் மாசம் மூட்டை தூக்கி பொழைக்கலான்னு இருக்கிறேன் ஜாமி. ரைட்டு, எவ்வளவு சம்பாதிப்ப? ஒரு 3000 சம்பாதிப்பேன், எனக்கு மத்த செலவெல்லாம் போக ஒரு 300 ரூபாய் நிக்கும், பொண்டாட்டிக்கு வேணா ஒரு 100 ரூபாய் கொடுத்துடுறேன். இந்த நீதிமன்றத்தில் அம்பானியின் பொண்டாட்டிக்கு 100 ரூபாய் நான் ஜீவாதார கோரிக்கையாக ஜீவனாம்சமா தீர்ப்பளிக்கிறேன். எது வரைக்கும்? இவ சாகர வரைக்கும் 100 ரூபாய். எதுக்கு? பல்லு வளர்க்கறதுக்கு. இவ நாக்கு வலிக்கிறதுக்கு 10 ரூபாய், முதல்ல 100 ரூபாய். இதுதான் பொது சிவில் சட்டம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வந்தா எவ்வளவு வாங்கி தருவாங்க? 100 ரூபாய். ஒருவேளை இந்த புருஷன் பெரிய கோடீஸ்வரன் டிக்ளேர் பண்ணிருச்சு நீதிமன்றம், நியாயமா நடந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, அப்ப இந்த மனைவி எனக்கு 10 கோடி வேணும்பா. ஒருவேளை அந்த மனைவி கெட்டவளா இருக்கான்னு வைங்க, அப்ப என்ன ஆகும்? அவன் நினைப்பா, நாம சாகர வரைக்கும் இந்த 10 கோடி மாசம் மாசம் வரும், அல்லது இன்னொரு கல்யாணம் பண்ற வரைக்கும் வரும். இப்ப நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணா வரத்து கட்டாயிரும். ஆனா நமக்கும் கணவன் இப்ப தேவை, என்ன பண்ணலாம்? கள்ளத்தனமா புருஷனை வச்சுக்கலாம் நினைப்பா. இப்படி கள்ள புருஷனை வைக்கின்ற கலாச்சாரத்தை உருவாக்கக்கூடியது எது? பொது சிவில் சட்டம். அப்ப கண்ணியமான குடும்பத்தை ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய ஒரு ஜீவனாம்சங்கிற போர்வையில நம்முடைய ஜீவனையே அத்துப்பறிக்கக்கூடிய காரியம் தான் இந்த பொது சிவில் சட்டம். இதே விஷயத்தை தான் எப்படி கொண்டு வந்து காட்டினார்கள்? முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு என்றார்கள். என்னடா பாதுகாப்பு? இந்தியாவில் எத்தனை தலாக் நடந்திருக்கிறது கொண்டு வந்து காட்டு. அந்த தலாக்குடைய விஷயத்தில் இறைவன் திருக்குரானில் சொல்லிய அம்சத்தின்படி கணவன், நீ பெரிய கோடீஸ்வரனா, உன் வசதிக்கு தகுந்த மாதிரி மனைவிக்கு ஒரு தொகை லம்பா கொடுத்துருப்பா, 50 லட்சமா 60 லட்சமா கொடுத்துரு, அவன் நல்லா நிம்மதியா வாழட்டும், அதோட உறவை முறிச்சுக்க என்று சொல்லுகிறது. ஏழை உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து முடி, அது தொடரக்கூடாது. இன்னைக்கு காலையில வந்த பிரச்சனை என்ன? இன்னைக்கு பேப்பர்ல வந்த நியூஸ் என்னங்க? கணவன் தன் மனைவி விவாகரத்து செய்து விட்டு அந்த விவாகரத்தெல்லாம் முடிவடைந்ததற்கு பிறகு எதர்ச்சையாக அந்த பெண்ணை பார்த்தவுடன் சண்டை ஏற்பட்டு கோபத்தில் மனைவியை கணவன் கொடூரமாக கொலை செய்து விட்டான். இன்னைக்கு பேப்பர்ல இந்த அவமானமும் இந்த உயிர் பலியையும் தடுப்பதற்கு இஸ்லாம் என்ன பண்ணுது? இது தொடர்ச்சியே வேணாம், ஒரு பல்கா ஒரு அமௌண்ட்டை வாங்கி கொடுத்த வாழ்க்கையை பங்கப்படுத்திடாத உற்று அப்படி கண்ணியப்படுத்துதே, அது இஸ்லாமிய மார்க்கம். இப்படிப்பட்ட சட்டங்கள்னா என்னன்னு இந்த உலகத்துக்கு தெரியாம இருந்தது. நீ இந்த குப்பை சட்டமான பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து திணிக்கணும்னு நினைச்சியே, அப்பவே இந்த சட்டங்கள் என்னன்னு எல்லா தரப்பு மக்களும் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது இந்து சமுதாய மக்கள் கேட்கிறார்கள், அடே பாவிகளா, பொது சிவில் சட்டம் காட்டு மிராண்டி சட்டம் எங்களுக்கு வேண்டாம், இந்துத்துவ சட்டம் வேண்டாம், இஸ்லாமிய சட்டத்தையே பொது சிவில் சட்டமாக்குட்டான். இந்த நிலைமை தான் ஏற்படுது. நீ ஒரு சதி பண்ணலான்னு பார்த்த, இவங்க சதி செய்யலாம் எப்படி தெரியுங்களா? இவன் ஒரு சதி பண்ண பார்த்தான். நீங்களே கல்யாணம் பண்ணிக்குவீங்களோ, நீங்களே தலாக்கா, நீங்களே விவாகரத்து, நீங்களே பெண் விவாகரத்து, நீங்களே ஜீவனாம்சம், நீங்களே சொத்துரிமை. எப்படி? ஒரு தாய் உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் போன்று எந்த இடத்திலும் பெண்ணை மதிக்கின்ற ஒரு மார்க்கம் கிடையாதுங்க.
ஒரு தாயாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உலகத்திலேயே நீ நேசிக்க வேண்டிய முதல் உன் தாய். நாங்க அடுத்து யாரு? உன் தாய் தான்பா. அதுக்கப்புறம் யாரு? அப்பவும் உன் தாய் தான். அப்புறம் யாரு? அப்புறம் உன் தகப்பன் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். உம்முக்க 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 சும்மா அபூக்கன்னாங்க. அப்புறம் உன் தகப்பனாரும் விரும்பத்துக்குள்ள 6 தான். 4வது இடம் தான் தகப்பனுக்கு. தாய்க்கு தான் முக்கியமான 3 இடங்கள். அவ்வளவு முன்னிலைப்படுத்துச்சு. இந்த பிள்ளை இறந்துட்டான்னா இந்த தாய்க்கு சொத்துல 6ல் 1 கிடைக்கும். இப்ப நான் இருக்கேன், எனக்கு குழந்தைகள்லாம் இருக்குது. இப்ப நான் இறந்துட்டா என் தாய்க்கு என் சொத்துல 6ல் 1 கிடைக்கும். உதாரணத்துக்கு என் சொத்து 6 லட்சம்னா என் தாய்க்கு 1 லட்சம் கன்ஃபார்ம். இப்ப எனக்கு குழந்தைகள்லாம் இல்ல, இந்த நிலையில நான் இறந்துட்டேன்னா என் தாய்க்கு 3ல் 1 கிடைக்கும். எனக்கு 6 லட்சம்னா 2 லட்சம் என் தாய்க்கு கிடைக்கும். இந்த உரிமையை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. இந்த பறிச்சிட்டு பொது சட்டம் கொண்டு வந்தா அந்த உரிமை கிடையாது, தாய்க்கு சொத்து கிடைக்காது. ஒரு கணவன் இறந்துட்டா மனைவி இருக்கால, மனைவிக்கு 8ல் 1 கிடைக்கும் புள்ள இருந்தா. புள்ள இல்லாட்டி சொத்துல 1/4 பங்கு கிடைக்கும். ஆனா பொது சிவில் சட்டம் வந்தா கிடைக்காது, பறிக்கப்பட்டுரும். ஒரு மக இருக்கிறாளே, தகப்பன் இறந்துட்டான், ஒரே மக, சொத்துல பாதி கிடைக்கும். பொது சிவில் சட்டம் வந்தா நயா பைசா கிடைக்காது. ஒரு சகோதரி இருக்கிறா, அண்ணனுடைய சொத்து, அண்ணனுக்கு குழந்தையும் இல்ல, கல்யாணம் ஆகல, வாப்பா இல்ல, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த அண்ணனுடைய சொத்துக்கு தங்கச்சி கிடைக்கும். தங்கச்சிக்கு அடிப்படையில பொது சிவில் சட்டத்தில் கிடைக்காது. அப்ப நாங்க இஸ்லாமிய சட்டத்தை பயன்படுத்தி அக்காளுக்கு சொத்து, மகளுக்கு சொத்து, அம்மாவுக்கு சொத்து, மனைவிக்கு சொத்துன்ற உரிமையை பறிச்சு எங்களுக்கு எதுவுமே கிடைக்காது என்று எங்களை அனாதமத்தா ரோட்ல நிப்பாட்டலாம் நீங்க பாக்குறீங்களா? இந்த பிரச்சனைகள் நம்முடைய எந்த குடும்ப பிரச்சனைகள் ஜமாத்துக்கு போனாலும் அதிகபட்சம் 3 மாசத்தோட முடிஞ்சிடும். அது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி. நீ என்ன பண்ணுவ? ஆண்டு கணக்குல கோர்ட் வாசல் நிக்க வச்சு எங்களை அவமானப்படுத்துவ. இப்ப 500 ரூபாய் 1000 ரூபாய் தடைன்னு சொல்லி இந்திய நாட்டு மக்கள் எல்லாம் இன்னைக்கு பேங்க் வாசல்ல நிக்க வச்சு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறையே, அது மாதிரி நாள் கணக்கில் இவன் பேங்க் வாசல் நிக்கிற மாதிரி நாங்க ஆண்டு கணக்குல, வார கணக்குல, மாச கணக்குல அவமானப்பட்டு கோர்ட் வாசல் நிக்கணுமா? அப்படிப்பட்ட பொது சிவில் சட்டத்தை எங்களுக்கு பாதுகாப்புன்னு திணிக்க பார்க்கிறீர்களே. எங்களுடைய இஸ்லாமிய சட்டம் என்பது அது சட்டம் மட்டுமல்ல, எங்க வணக்க வழிபாட்டின் ஒரு உரிமை. தொழுகை எப்படி வணக்கமோ, நோன்பு எப்படி வணக்கமோ, ஜக்காத்து, ஹஜ் எப்படி எங்களுடைய வணக்க வழிபாடோ, அது போல அந்நிகாஹு மின் சுன்னத்தி, திருமணம் நபிகளாரின் வழிமுறைன்றாங்க. அது எங்களுடைய வணக்க வழிபாட்டில் ஒன்று. நீ சுபு தொழுதுக்க, லுகர் தொழுதுக்க, அசர் தொழுதுக்க, மகரிப் இஷா தொழுகாத நீ எங்களை தட்டி பறித்தால், அதே போன்று அங்கே வெகுண்டெழுவதை போன்று, அங்கே கொதித்தெழுவதை போன்று இந்த திருமண உரிமை, விவாகரத்து உரிமை, சொத்துரிமையில் கைவெளித்தால் இந்த இந்திய முஸ்லிம்கள் கொந்தளிப்பார்கள். நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள். சாத்தானிய சதிகளுடைய பட்டியலில் இவர்கள் நினைத்தார்கள். எப்படி தெரியுமா? இந்தியாவுல நாம ஒரு 5 வருஷம் ஆட்சி செய்யறோம். 5 வருஷம் முடியும் போது இவங்க சகாப்தத்தை இல்லாம ஆக்கிரணும். இவன் திட்டங்க 5 வருஷம் முடியுமா? முடியும்போது என்னவா? இவங்க சகாப்தத்தை இல்லாம ஆக்கிரணும். இந்தியா முழுக்க யாருங்க இருக்கிறா? இந்துக்கள். வேற யாருங்க? கிறிஸ்தவர்கள். வேற யாருங்க? புத்தர்கள், சீக்கியர்கள். அப்புறம் யாருங்க? நாத்திகர்கள். வேற யாரும் இல்ல. முஸ்லிம் இல்ல. இப்படி சொல்லணும்னு நினைக்கிறான். 5 வருஷத்தோட கதையை முடிச்சுட்டு போலாம்னு நினைக்கிறான். இவன் ஒரு சதி பண்றான். அல்லாஹ்வே குர்ஆன்ல இவர்களை பத்தி சொன்னான். என்ன சொன்னா? இன்ன கைத ஷைத்தான், ஷைத்தான்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் கான லைஃபா, அது பலவீனமாகத்தான் இருக்கும், செல்லுபடி ஆகாது, பொசுக்குன்னு உழுந்துரும், மண் குதிரை மாதிரி படபடப்படன்னு கரைஞ்சு போயிடும். ஏன் அது ஏன் கரையுது? ஏன் பலவீனம் அடையுது? ஏன் வலுவா நம்மளை தாக்க மாட்டேங்குதுன்னா, அல்லாஹ் அதற்கு இன்னொரு இடத்துல சொல்கிறான், ஓ மக்கரு, இந்த இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கொண்டளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பயங்கரவாதிகள் ஒரு சூழ்ச்சி செய்கிறார்கள். ஓ மக்கர் அல்லாஹ், அல்லாஹ் அந்த சூழ்ச்சியை முறியடிக்கிறான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், சூழ்ச்சியை முறியடிக்கிறதுல அல்லாஹ் பெரிய கெட்டிக்காரன். நீங்க நினைக்கிறீங்க இவன் சூழ்ச்சி எல்லாம் எப்படி உடைஞ்சு போனது தெரியுமா? முதல்ல ஆட்சிக்கு உட்கார்ந்த உடனே கிளப்பிட்டாங்க. சமஸ்கிருத மொழியை கட்டாயப்படுத்த வேண்டும், ராமாயண மகாபாரத வரலாறுகளை எல்லாம் பாடநூலாக அறிவிக்க வேண்டும்,
அது சமுதாய கலாச்சாரத்திற்கு நன்மை பயக்கக்கூடியது. இதை எல்லோரும் படிக்கணும். அதான் முஸ்லீம் இருக்கான்ல, நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பாதமா மாத்தனா வைலைஹி நுஷர் காலைல எந்திரிப்போம்ல, அப்படி பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே முதல்ல பாரத் மாதா கி ஜெய்னு உட்காரணும். இதெல்லாம் திணிக்கிறது. புக்கேட்ரா ஓம் ஸ்ரீராம் ஸ்டார்ட் பண்ணு. அடுத்து ஆர்எஸ்எஸ் இருக்கும், நமஸ்தே சதா வர்த்தலே பாத்ருபூமி, ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்லோகன், அதை வாசி கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வா மகாபாரத படி. இப்படி திணிக்கணும்னு நினைச்சான். உங்களெல்லாம் பார்த்தீர்களா? ஓம்னு சொல்ல வச்சோம்ல, இதான் அவன் எண்ணம். அறிவிச்சானா? இந்தியாவில் நம்ம கேள்வி கேட்கல, எல்லா இந்து மக்கள் கேட்டார்கள். எப்படி கேட்டார்கள்? அப்ப ராமாயணம் மகாபாரதம் கலாச்சாரத்தை பண்படுத்துறதுனா எப்படி? கிருஷ்ணரு குளத்துல குளிக்கிற பொம்பளைங்க ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு ஓடினாரு களவாணி பையன் மாதிரி என்று, அந்த மாதிரி நம்மளும் செய்யலாமோ? பொம்பளைங்க காலேஜ்ல எட்டி குதிச்சு பாத்ரூம் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு ஓடும். இது கிருஷ்ண விளையாட்டு. கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவு நிலைங்கிற மாதிரி நம்மால நடுவில் நிக்கணுமோ? இப்படி கேட்டான். ஓ, இது நம்ம புடவை இழுத்துருமோன்னு நினைச்சாங்க, அதோட நிப்பாட்டினாங்க. அடுத்து என்ன பண்ணா? அல்லது பென் டிரைவ் மாதிரி எதுவும் இருக்கும்னு நினைச்சான். அதனால பென் டிரைவ் இல்ல, இந்த ராமாயண மகாபாரதத்துல வந்து இந்த பாஞ்சாலின்னு சொல்றீங்களா, அது எங்களுக்கு புரியலன்றான். பேஸ்புக்ல கிளப்பிட்டான். அதாவதுப்பா, இப்ப ஸ்மிருதி இரானி இருக்கிறாங்க, அமித்ஷா ஒரு ஆளு, இவர் எப்பமா? இந்த ராஜ்நாத் சிங்க்கு முன்னாடி. அவர் எப்பமா? அவர் அருண் ஜெட்லிக்கு பின்னாடி. இவர் எப்பமா? அது வெங்கைய நாயுடுக்கு கடைசியா. மோடி அவன் அதுக்கு செட் ஆக மாட்டார். இருந்தாலும் இதெல்லாம் நான் சொல்லிங்க, பொசுக்கு நம்ம மேல கேள்வி கேட்டுறாது, பேஸ்புக்ல பரவுது. அப்ப இந்த மோடி அவர் இன்சியலுக்கு வச்சிருக்கிறோம்ங்க, இப்படி இருக்கிற மாதிரி இதாங்க பாஞ்சாலி இப்படின்ட்டாங்க. அடே, இது நம்மள நிப்பாட்டாங்க. புரிஞ்சுதா? அவன் செஞ்ச சூழ்ச்சிக்கு அடி பத்தியெல்லாம் மோடி நம்மள அடுத்து அறிவிச்சோடனே அடிச்சுட்டாங்க போல நிப்பாட்டிட்டாத. அடுத்த ஒரு சதியை கிளப்பினான். அது என்ன சதி? கர்வாப்பசி. அதாவது தாய் மதம் திரும்பி வாங்க, தாய் மதம் திரும்பி வாங்கன்னா. அது என்னங்க? யாரெல்லாம் முஸ்லீம்களா இருக்கிறீங்களோ நீங்க எல்லாம் இந்துவா மாறினீங்கன்னா 2 லட்சம் அப்படின்னா, கிறிஸ்துவனா இருந்து நீங்க எல்லாம் மாறினீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் அப்படின்னா. ஒரு ஆள் திருப்பி கேட்டான் கேள்வி. அப்ப நான் இப்ப ஒண்ணு செய்யறேன், இந்துவா இருந்து முஸ்லீம் ஆகி, முஸ்லீமா இருந்து கிறிஸ்டின் ஆகி, அப்புறம் இந்துக்கு வந்தா அப்ப எவ்வளவு தருவீங்கன்னா, என்னடா இவன் இத கூட ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணிடுவாங்களாட்டு இருக்குது, சீக்கிரம் டைம் ஆச்சு சொல்லுங்க, நான் எழுதணும், கடை எழுது அப்படின்ட்டாங்க. என்னடா நம்மள கேன பயலாக்கிட்டாங்கன்னு நினைச்சான். அப்ப எப்படி பயமுறுத்தினா? இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது உதவித்தொகை வேண்டும் என்றால் நீ மதம் மாறிட்டு வான்னா. இங்கிருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? இந்து சமுதாயத்தில் இருந்து இஸ்லாத்தை தழுவியவர்கள் கேட்டார்கள். மதம் மாறணுமா? மாறணும். நீ உன் மதத்தை மாத்து. என்ன? ஓ மதத்துல சங்கராச்சாரியர் வராரு, அவர் ஒரு மேல உட்கார வச்சிருக்கிறிய, சுப்பிரமணிய சாமி அப்பம் பேர் தெரியாம வரான், நேர்ல உட்கார வச்சிருக்கிறிய. ஏன்னா அவன் ஓன் குலங்கிறீங்க, அவனுக்கு அப்ப பேர் தெரியாதுல, அவங்க குலங்கிறாங்க. இதே வேற வேற பாஜகவை சேர்ந்த ஒரு தலித்தின மக்கள் மாதிரி இருந்தா கீழே உட்கார வைக்கிறீங்க. முதல்ல சம பந்திய போடுறா, எல்லாரும் சேர்ந்து வந்து எங்களோட உட்காருங்கடா, அப்ப பாக்குறோம். ஏன்னா இவன் மனிதர்களை எந்த அளவுக்கு புனிதமா பாக்குறான்னா, சங்கராச்சாரியார் போட்ட விட்ட இருக்குல்ல மலம், அதை கூட புனிதமா பாக்குறாங்க. எந்த அளவுக்கு சொல்லிட்டான்னா, பிடிச்சாங்கல்ல கடந்த ஆட்சிக்கு முன்னாடி உள்ள வச்சாங்கல்ல சங்கராச்சாரியரை, அவர் வந்து பாத்ரூம் போனா சொன்ன பிரச்சனை இருக்குண்டாங்க. அவருக்கு எது பைல்ஸான்னு கேட்டாங்க. அது இல்ல, அந்த மலம் தரையில படக்கூடாது. என்னடா இது புதுசா இருக்குது, இல்ல அது பயங்கரமா இந்த பூகம்பம் வந்துருமான்னாங்க. இல்ல அது வந்து தீட்டுப்பட்டுருந்தாங்க. சரி என்ன பண்ணணும்? வாழை இலை வைக்கணும்ட்டாங்க. அட நாசமா போனவங்க இப்படி புதுசு வச்சாங்க. அதை வச்சு வாழை இலை அள்ளிட்டு போய் எங்க கொடுத்தா, யாரு கொடுத்தான்னு தெரியல. இத கேட்டாங்க. இதையெல்லாம் தூக்கி ஒளிச்சு கட்டிட்டு இந்த பொது கழிப்பிடம் அவனை கொண்டு உட்கார வைக்க, இங்க உட்காரவை சேர்றோம். நாங்க பதில் சொன்னானா? சுழற்சி முறையில நாங்க தான் கக்கூஸ் கழுவணுமா? சுழற்சி முறையில கொண்டு வா, அவாளி வாழையில கொண்டு அவனே கக்கூஸ் கழுவு விடு, அப்ப வரோம். நாங்க நீ என்ன செய்யற? கோயிலுக்குள்ள நாங்கெல்லாம் வரக்கூடாது, வரவை சம உரிமை கொடு, வழிபாட்டுல கொடு, ஓம் மகளை என் மகனு கட்டி கொடு என்று எல்லாரும் கேள்வி கேட்ட உடனே நாளைக்கு படை எடுத்துட்டு வந்து வீட்டுல சம்பந்தம் பேசிடுவாங்கடான்னு வாபஸ் ஆயிட்டாங்க.
கர் வாபஸ்ங்கிற பாலிசி வாபஸ். இதுதான் நீ ஒரு சூழ்ச்சி பண்ண, அல்லாஹ் சூழ்ச்சியை முறியடிச்சான். கெட்டிக்கார யாருங்க? அல்லாஹ். இதே மாதிரி பாருங்க, பொது சிவில் சட்டத்துக்கு ஒரு ஆப் வைக்க பார்த்தாங்க. எப்படி? இந்த பொது சிவில் சட்டத்தை முஸ்லிம்கள் திணிச்சிடணும். இவன் திணிக்கும் போது இவன் என்ன செய்வாங்க? ஊமச்சாமி மாதிரி உட்கார்ந்துக்குவாங்க. நம்மளும் இந்தியா முழுக்க ஓட்டெடுப்பு நடத்தி அப்படியே பஸ்பமாக்கி இந்தாடா பொது சிவில் சட்டம்னு தனியார் சட்டத்தை பறிச்செல்லாம் நினைச்சார்கள். என்ன ஆச்சு? யாரும் வெகுண்டெழுக மாட்டார்கள். முஸ்லிம் பெண்கள் எல்லாம் வரவேற்பார்கள்னா தமிழகத்துல, கேரளாவுல, இப்ப கர்நாடகாவுல, மகாராஷ்டிராவுல, சூரத்ல என்று இந்தியா முழுக்க பெண்கள் மிகப்பெரிய படைகளாக பட்டாளமாக திரண்டெழுந்து பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக ஆர்ப்பரித்திருக்கிறார்கள். சூழ்ச்சியை வந்து வீட்டுக்குள்ள வச்சு ஏசி ரூம்ல வச்சு பேட்டி கொடுத்த, நாங்க ரோட்ல நின்று பேச வந்திருக்கிறோம். இது தொடக்கம். தமிழ்நாடு முடிஞ்சிருக்குது, கர்நாடகா வந்திருக்குது, இப்ப ஆங்கிலம், கன்னடம், உருதுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து மகாராஷ்டிரால வெடிக்கும். கூடிய விரைவில் இந்தியா முழுவதும் இந்த கருத்து உருவாக்கத்தை உண்டாக்கி டெல்லி செங்கோட்டை வெடிக்கும். விட்டுவாங்கறீங்களா நீங்க? நீ பண்ற சூழ்ச்சியை முறியடிக்கிறதுக்கு இந்த சூழ்ச்சி அல்லாஹ் ஏற்படுத்துவான். இதையும் பார்த்தாங்க. அடுத்து வச்சான். அடுத்து மாஸ்டர் பிளான் என்னவா? 6 மாசம் யோசிச்சிருக்கிறாங்க. என்னவா? இவனுடைய கையாலாகாத ஆட்சி, இவனுடைய ஊழல் குற்றச்சாட்டு, இவனுடைய மாட்டுக்கறி அரசியல், இவனுடைய காஷ்மீர் தாக்குதல், இந்த பாகிஸ்தான்ல சர்ஜிக்கல் அட்டாக்னு சொல்லி வெளிவராத ஒரு திரைப்படம், இது எல்லாத்தையும் பொது சிவில் சட்டம், அந்த பொது சிவில் சட்டத்தை நீங்க எல்லாம் எதிர்க்கிற அந்த பிரச்சனைகள், இதை எல்லாத்தையும் திசை திருப்பி உத்தரப்பிரதேச தேர்தல்ல இவர் பெரிய ஹீரோ மாதிரி ஆக்கிரணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்னது? 8ஆம் தேதி 8 தாரீக்கு 8 பஜேக்கு, எப்படி? அதாவது ரொம்ப எதுகை மூலமா அடிச்சாங்க. 8ஆம் தேதி இரவு 8 மணிக்கு ஒரு 7:30 கிளம்பினார். என்ன 7:30? 500,000 ரூபாய் தடைனார். அது என்ன பிளானிங்கா? இதை கேட்டவன உங்களுடைய நோக்கம் என்னங்க? இதோடு கருப்பு பணம் முடிந்தது. எது? கருப்பு பணத்துக்கு ஆப் வைத்து விட்டோம். கள்ளப்பணம் முடிந்து விட்டது. தீவிரவாதம் ஒளிந்து விட்டது. இவனா இஷ்டத்துக்கு தீவிரவாதம் ஒளிந்து விட்டது. அதற்கப்புறம் என்ன நினைத்தார்கள்? கருப்பு பணம் முடிந்ததாம், கள்ள நோட்டு முடிந்ததாம், தீவிரவாதம் முடிந்ததாம், பணப்புழக்கம் குறையுமாம், அதாவது பொருளுடைய மதிப்பு கூடுமாம், மக்கள் எல்லோரும் நல்ல முறையில் வாழலாம் தான். இத செஞ்ச உடனே சைக்காலஜியா எல்லாருடைய மனசுலயுமே, அடடா இந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் இவன் செஞ்ச எல்லாம் மறந்துருச்சே, எவனுக்கு அதை பத்தி இல்லையே. ஏங்க அந்த போபால 8 பேர் 500,000 இப்படிங்கிறாங்க. பொது சொல்ல 500,000 ரூபாயா? மாட்டுக்கறி அரசியல் 500,000 எல்லாத்தையும் மறைச்சிட்டானே. இந்த விஜய் மல்லையா 500,000 ரூபாய். அவ்வளவு பேருடைய வாயிலையும் 500,000 பதட்டம் வந்துருச்சுங்க. மாத்திட்டோம். பயங்கர சந்தோஷம் அவனுக்கு. ஏன்னா சூழ்ச்சிக்காரர்கள் முதல்ல லைட்டா சிரிப்பார்கள், சந்தோஷப்படத்தான் செய்வார்கள். பயங்கர சந்தோஷம். மொத்தத்தையும் திசை திருப்பியாச்சுல, அப்படியே குப்புற போட்டாச்சுல, புரட்டி எடுத்தாச்சுல அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சான். கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? கருப்பு பணம் ஒழிக்கிறது இவன் திட்டமா? இல்ல. ஏன் இந்த மாதிரி 500,000 ரூபாய் நோட்டை தடை செய்ய போற விஷயம் கருப்பு பணம் முதலாளிகளுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே தெரியும். அவன் எப்பவோ சேஃப்டி பண்ணிக்கிட்டான். முடிஞ்சிருச்சு அவன் கதை. ஒரு நாளிதழ்ல போட்டிருந்தாங்களே, என்னிடத்தில் ஒரு 1000 கோடி ரூபாய் இருக்கிறது, 100 ரூபாய் நோட்டு பணம் மாத்தி கொடுங்கள், ஏன் 500,000க்கு தடை வரப்போகிறது என்று 1 மாதத்திற்கு முன் சொன்னார்கள். செய்தி வந்துருச்சு. இவன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா பாஜக கார பண முதலீடுகளை உசார் பண்ணிட்டான். அம்பானி உசாரு, அதானி உசாரு, மல்லையா உசார், எல்லாம் தெளிவாயிட்டான். யாருக்காக இந்த கருப்பு பண நாடகம்? அது இல்ல. 2வது என்ன? கள்ள நோட்டை ஒழிக்க போறாங்களாம். எவ்வளவுடா கள்ள நோட்டு? அதை சொல்லு முதல்ல. அதாவது பாகிஸ்தானில் இருந்தும் வங்காளதேசத்தில் இருந்தும் இந்தியாவில் புகுத்தி விட்ட கள்ள நோட்டுகளை எல்லாம் அப்படியே களை எடுப்பதற்காக ஒரே அடியாக தடை செய்து விட்டால் அப்படியே நிலை குலைந்து விடுவார்கள். கூமுட்ட பயலா அவங்க எல்லாம் உள்ள புழக்கிட்டாங்க. ஓ வாதத்தில் அவன் கள்ள நோட்டை அடிச்சிருந்தாலும் உள்ள போய் நல்ல நோட்டை எடுத்துக்கிட்டான். சரி, எவ்வளவுப்பா கள்ள நோட்டு வந்திருக்குது? இவன் கணக்கு எடுத்துட்டான். 70 கோடி. நான் ஏன் இதை கொஞ்சம் நல்ல தெளிவா புரிஞ்சுக்க, 70 கோடி, 1 கோடி 2 கோடி மாதிரி 70 கோடி ரூபாய்
கள்ள நோட்டு வந்துருச்சான் உள்ள. இப்ப அதுக்காக வேண்டி இப்ப நல்ல நோட்டை தடை பண்ணால 500,000, அது எவ்வளவு தெரியுமா? 17 லட்சம் கோடி. 1 கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி, 17 லட்சம் கோடி. எப்படி இருக்குது? மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை எரிச்சவன் கதையா? இவன் என்ன பண்ணிருக்கிறான்? ஒரு 400 கோடி வச்சுக்க, 400 கோடி ரூபாய் கள்ள நோட்டுக்காக பயந்து 17 லட்சம் கோடி அழிச்சிருக்கிறான். எந்த அளவுக்கு? 17 லட்சம் கோடியை அழிச்சா ஒரு நஷ்டம், ஏன்னா ஏற்கனவே பிரிண்ட் அடிச்சாங்கல்ல, அதுக்கு ஒரு நஷ்டம். ரெண்டாவது என்ன? புதுசா 17 லட்சம் கோடி இப்ப அடிக்கணுமே, அதுக்கு ஒரு நஷ்டம். மூணாவது என்ன? அது வரைக்கும் நம்ம நாட்டில் ஏற்படுகிறது யுத்தம், அதை சந்திக்கிறது ஒரு நஷ்டம். இவ்வளவு நடக்கும் தெரிய வேண்டாம் இந்த கூமட்டைக்கு? தெரியல. எல்லாரும் திட்டுறாங்க. கொஞ்சமா அறிவு இருக்குதா? இதுக்குதான் டீ விக்கிறவனை எல்லாம் பிரதமரா கூட நம்ம ஆளு. அவன் என்னைக்கு டீ வித்தான்? அதுவே ஃபேக், அதுவும் பொய்யுங்க, எல்லாம் பொய் தான். அவன்லாம் டீ எல்லாம் விக்கல, பொய்யின்ட்டாங்க. டீ எல்லாம் ஓரளவு விக்கல, அது கூட தகுதி இல்ல. நாங்க இருக்கிற டீ விக்கிறவனுக்கு கேவலப்படுத்தலாமா நீங்க? டீ விக்கிறவனுக்கு தெரியுங்க, அவனுக்கு தான் 500,000 ரூபாய் பிரச்சனை தெரியுது. நக்கோ பாவா 50 5 நக்கோ பாய் 1000 நக்கோ பாய் சவு அச்சா தேவை அப்படிங்கிறான். 100 அல்ஹம்துலில்லாஹ்ங்கறான், 500 இன்னால இல்லாங்கிறான். அவனுக்கு தெரியுதுங்க, அவனுக்கு தெரிகிற அருமை கூட இவனுக்கு தெரியல. ஒன்னு சில பேர் மாடு மேய்க்கிறவனை எல்லாம் போட்டுக்க கூடாதுன்னாங்க. நம்ம மாடு மேய்ச்சானா இவன்? ஏங்க மாடு மேய்க்கிறவனுக்கு தெரியுமே, பால் கறந்து போய் விக்கணுமே, அவனுக்கு 500,000 அருமை தெரியாதா? தெரியும். இவன் எதுலையுமே இல்லாத ஒரு ஆளுங்க. அதனாலதான் கேட்டாங்க. இப்போ ஒரு ஆள் அருண் சோரின் ஒரு கிளப்பினார், என்னது, அடுத்த வாட்டியாவது பிரதமரா போட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியை பார்த்து கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்கிறவனு பாருங்க, எவனோ ஒரு புறம்போக்கெல்லாம் வந்துட்டான், நீங்க பிரதமர் ஆக்காதீங்க கேட்டாங்கல்ல. இப்ப இவன் நினைச்சான் எல்லாத்தையும் மறைச்சு ஒரு பெரிய சூழ்ச்சி செஞ்சோம்டா 15ஆம் தேதி பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு ஒரு திட்டத்தை தீட்டிட்டான். வர 15க்கு நிலைமை, நாளை மறுநாள் நிலைமை என்ன தெரியுமா? இப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? உலகத்திற்கே பெண்களுக்கு வாழ்வளிக்கிற ஏன் சட்டத்தை உடைச்சு நீ உன் சட்டத்துக்கு திணிப்பியா? அதுக்கு பல சூழ்ச்சியா? நீ எதை சூழ்ச்சிய கையில் எடுத்து அதுலயே வைக்கிறண்ட அடின்னு. எப்படி விழுந்துச்சு அடி? கருப்பு பணத்துக்கு பதில் சொல்றது மக்க. ரெண்டாவது எப்படி மாறிடுச்சு? கள்ள நோட்டுக்கும் பதில் சொல்றான். அப்ப எதுக்கு செஞ்சீங்க? இல்ல நாணய மதிப்பு கொண்டு வரணும்னா அதுக்கு இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான். அட கூமுட்ட, நாணய மதிப்பு வரணும்டா நீ நோட்டு இருக்க ரூபா நோட்டு அதை குறைச்சு அடிக்கணும், 100 ரூபாய் 500 ரூபாய் அடிக்கணும். அப்பதான் நாணய மதிப்பு கூடும். அது என்னங்க நாணய மதிப்பு கூடும்? பணவீக்கம் என்னன்னு ஷார்ட்டா புரிஞ்சுக்குங்க. 100 ரூபாய் கொடுத்து நான் ஒரு பொருளை வாங்க வேண்டிய இடத்துல 200 ரூபாய் கொடுத்தா பணம் வீங்கி போச்சுன்னு அர்த்தம், பொருள் மதிப்பு கூடி போச்சுன்னு அர்த்தம். 100 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய பொருளை நான் 50 ரூபாயே கொடுத்து வாங்கிட்டேன்னா பொருளுடைய மதிப்பு குறைஞ்சு போச்சு, பண மதிப்பு கூடிச்சுன்னு அர்த்தம். இதான் ஷார்ட்டா புரிஞ்சுக்குங்க. இப்ப இவன் நினைச்சான் நான் 2000 ரூபாய் நோட்டு கொண்டு வரோம்னா புடிச்சிட்டாங்க எல்லாரும். ஏண்டா மானம் கட்டவனே, 2000 ரூபாய் நோட்டு கொண்டு வர எப்படி இருக்கு தெரியுமா? இந்தோனேசியால ஒரு டீ வாங்கி கொடுப்பான், எவ்வளவுங்க? 5000 ரூபாய் பிடிப்பான். டீக்கு 5000 ரூபாயா? நாணய மதிப்பு அந்த லட்சணத்தில் இருக்குது. எந்த நாட்டின் நாணயத்தினுடைய மதிப்பு நம்பர் கூடிக்கிட்டே இருக்குதோ நாடு டம்மி ஆகிக்கிட்டு இருக்குது. இத பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் அவன் நினைச்சான் 2000 ரூபாய் நவீனமாக வரும், இதில் ஜிபிஎஸ் இருக்கிறது இப்படின்ட்டான். நம்மளுக்கு பயங்கர குழப்பம். வர்றதுக்கு முன்னாடி ஜிபிஎஸ் என்னங்க? அது ஒண்ணுமில்லை, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை அது கண்டுபிடித்து விடும். எந்த நாட்டில் அந்த பணத்தை பதுக்கி வைத்திருந்தாலும் மோடி கையில் ஒரு ரிமோட் இருக்கிறது, அடித்தால் டபக்குன்னு மேலே வந்து விடும். எப்படின்னா மண்ணுக்குள்ள இருந்து மேல வந்து விடும். நம்மால் சில பேர் கிளப்பி விட்டான். அப்படியா? ஆமாம், அது 4 ஓரங்களில் டார்ச் லைட் இருக்கிறது, தேவைப்பட்டால் இருட்டில் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு பந்தி போட்டு சாப்பிட முடியவில்லை என்றால் இந்த 2000 நோட்டை 2 தட்டு தட்டினால் பாய் போன்று பிரிந்து விடும், சாப்பிட்டு விட்டு மடித்து விடலாம். இப்படி எல்லாம் கிளப்பி விட்டாங்க. ஏன்னா சொன்னாங்க சேட்டலைட்ல அள்ளுவாருங்க பாருங்க, மோடின்னா விட்டா பணத்தை. பணம் விட்ட உடனேயே நம்ம எங்க பசங்க சொல்லிட்டாங்க கள்ள நோட்டு மாதிரியே இருக்குன்னா. ஏன்? அன்னைக்கு காங்கிரஸ் காலகட்டத்தில் அன்னைக்கு வெளியிட்டானே நோட்டு 500 1000 ரூபாய், அது கள்ள நோட்டு கூட நல்ல நோட்டு மாதிரி தெரிஞ்சது. இவன் நல்ல நோட்டு கூட கள்ள நோட்டு மாதிரி தெரியுது. இப்ப எந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு ரொம்ப நம்பிக்கை மோடி மேல. 2000 ரூபாய் மெனக்கெட்டு பேங்க் வாசல நின்று 4 மணி நேரம் 5 மணி நேரம் பொறுமை காத்து வாங்கிட்டு வந்து இப்படி கிழிஞ்சிருச்சு. ஐயோ கிழிஞ்சிரு.
இவன் என்ன நினைச்சுக்கிறான், ஏடா மெமரி கார்டாடா இது, கிளியா இப்படி கிழிச்சு பார்த்து கிழிச்சிருச்சு. ஒருத்தன் அப்படி இருக்கிறான், எங்க மோடி ஐயா அடிச்சிருக்கிற சாதாரண ஏத்தி தேய்க்கிறான், தேய்ச்சா சாயம் போகுது, நிஜம் பாக்காடா இது சாயம் போகுதுங்க. இப்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க எல்லாம். இவன் சூழ்ச்சி என்ன, எல்லாம் அப்படியே தத்தி திருப்பி அப்படியே நசுக்கி நாங்க ஒரு பெரிய ஆட்சியை கொண்டு வந்துடும் நினைச்சான். அல்லாஹ் என்ன பண்ணான் தெரியுங்களா, நாட்டை வளப்படுத்துறதுக்கு உனக்கு அறிவு வேணும்டா நபிகளாருடைய வாழ்க்கை பாருங்க. நபிகளாரும் ஒரு நாட்டினுடைய நாணய மதிப்பு ஒசத்துனாங்க. எப்படி ஒசத்துனாங்க, வட்டியை தடுத்தார்கள், அப்படியே நாடு உயர்ந்து விட்டது. ஏன், வட்டி தான் விலைவாசியை கூட்டும். என்கிட்ட சொந்தமா 100 ரூபாய் இருந்துச்சுன்னா 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 110 ரூபாய் விற்பேன். நான் வட்டி கடன் வாங்கணும்னு வைங்க, நான் வட்டி அடைக்கணும் இல்லையா, அப்ப 110 ரூபாய் நான் இப்ப அடைக்கணும். 100 ரூபாய்க்கு 110 ரூபாய் கொடுக்கணும், நான் 130 ரூபாய்க்கு விற்பேன். 100 ரூபாய் 110 ரூபாய் பொருள் 130 ரூபாய் ஆனது யாருனால், வட்டியினால். முதல்ல வட்டியை ஒழிங்க, எல்லா நாட்டு பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். வட்டி கடை ரசூலுல்லாஹ் ஒழித்தார்கள். என் வீட்டில இருந்து ஆரம்பிக்கிறேன்னார்கள், யாரு வட்டி தராதேன்னார்கள், மோசடியை ஒழித்தார்கள், ஊழலை ஒழித்தார்கள், லஞ்சத்தை ஒழித்தார்கள். எல்லாத்தையும் ஒழித்து விட்டு நபிகளார் அவர்கள் எவன்லாம் வழிப்பறி பண்றானோ அடிச்சு நொறுக்கு, அதை ஒழித்து காட்டினார்கள், திருடனை ஒழித்து காட்டினார்கள். எல்லாம் ஒளிஞ்சிருச்சு. எந்த நபிகள் நாயகம் மதீனாவுடைய தொடக்கத்துல, மக்களே குர்பானியுடைய இறைச்சி துண்டுகளை நீங்க வீட்டுல வச்சிடாதீங்க, ஏழைகளுக்கு அப்படியே கொடுத்துருங்க. நாங்க பிற்காலத்தில் அதே நபிகள் நாயகம் சொன்னார்கள், எவ்வளவு இறைச்சி நீ வீட்டுல வச்சுக்க, ஏழைகள் கொடுக்கறனா கொடு, சொந்தத்துக்கு வச்சுக்கிறனா வச்சுக்க, எங்கள்கிட்ட கஜானா நிறைப்பா இருக்கிறது. மௌத்து வருங்க, ஜனாசா வரும். ஜனாசா வரும்போது ரசூலுல்லாஹ் கேட்பார்கள், மன் தரக்க மாலன் ஃபலி வரசத்திஹி, இந்த இறந்து போனவர் சொத்துக்களை விட்டு சென்றால் பிள்ளைங்க எடுத்து வச்சுக்குங்க. மன் தரக்க கல்லன், இந்த இறந்து போனவர் ஏதாவது சுமையை, கடன் சுமையை விட்டு சென்றால் இலைய ஏன்ட்ட வாங்க, நான் அடைக்கிறேன் என்று சொன்னார்கள். ஏழைகளுடைய அத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தையும் நபிகள் பெருமானார்கள் அந்த கஷ்டத்தை ஒழித்து காட்டி வறுமையை ஒழித்து புரட்சி நடத்தினார்களே, அதை பார்த்து நீ பாடம்படி. இவன் செய்து விட்டார்கள், திடீரென்று தடை செய்து விட்டால் எல்லாம் முடிந்து விடும் என்றார்கள். ஆனால் இவர்கள் நோக்கம் அது இல்ல, கருப்பு பண நோக்கம் இல்ல, கள்ள நோட்டு நோக்கமும் இல்ல. என்ன நோக்கம் தெரியுமா, டைவர்ட் பண்ணணும், அதான் நோக்கம். உத்தரப்பிரதேச தேர்தலில் நான் பெரிய ஹீரோன்னு காட்டணும், அந்த தேர்தலில் ஜெயிக்கணும், எதிர்கட்சிக்காரங்க இருக்கிற அந்த 500,000 ரூபாய் நோட்டை எல்லாம் செஞ்சிடணும். நம்ம கட்சிக்காரன் தான் ஏற்கனவே 100 ரூபாய் நோட்டா மாத்தி வச்சுக்கிறானே, அதை வச்சு லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்கிடணும். இது ஒரு திட்டம். இன்னொரு திட்டம் என்ன தெரியுமா, ஒரு பிரச்சனை வந்தா பழைய பிரச்சனை எல்லாரும் மறந்துடுவாங்க, அப்ப நம்மளை பத்தி எல்லா கரைபடிந்த விஷயங்களாம் மறைக்கப்படும் அப்படின்னு நினைச்சான். நிலைமை என்னாச்சு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சான், நீ ஏழைகளுக்கு எதிராக, பாமரர்களுக்கு எதிராக, சிறுபான்மைகளுக்கு எதிராக அநியாயத்தை கட்டவிழ்த்து நீ ஒரு சூழ்ச்சி செய்தால் அல்லாஹ் சூழ்ச்சிக்கெல்லாம் ஒரு சூழ்ச்சியை முறியடிக்கிற வேலையை செய்வான், செய்திருக்கிறான். என்ன இப்ப நடந்துகிட்டு இருக்குது, அப்படியே குழம்பிட்டாங்க. ஓட்டான் ஜப்பானுக்கு, இங்க பிரச்சனை நடக்குது, விசுரம் வெடிக்கிறது. ஜப்பானுக்கு போனோம், மீண்டு வந்து எப்படி மக்களே நான் எல்லாத்தையும் இழந்திருக்கிறேன், கண்ணீர் வடிக்கிறான். சிவகார்த்திகனுக்கு அடுத்ததா மோடி தான் இப்ப அழுக ஆரம்பிச்சிருக்காரு மேடையில. இப்ப இத நானா சொல்றேன், எல்லாம் பேஸ்புக்ல வருதுங்க. அவன் இப்ப அழுக ஆரம்பிச்சிருக்கான். எந்த அளவுக்கு ஆயிப்போச்சு தெரியுமா, லூசு மாதிரி உளறாங்க. எப்படி 2000 ரூபாய் இப்ப என்ன ஆச்சுன்னா 2000 ரூபாய், இது பயங்கரமான தொழில்நுட்பத்தில் 6 மாதம் கஷ்டப்பட்டு சிந்திச்சு தயாரிக்கப்பட்ட நோட்டுன்னா, அப்படிங்களா 6 மாசம் கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு ஒருத்தர் எடுத்துட்டான். ஏண்டா இந்தியில வந்து 2000 தாண்டா இருக்கும், 2000 இருக்காதேடா, இன்னும் எப்படா போட்டிய, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் 6 மாசம். இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுல வருது பாருங்க. இவன் இந்த ஆள்கிட்ட வரலாம், ஏன்னா வரலாறு தெரியாத ஆளு. மகாத்மா காந்தியை கூட சொல்ல வராது வாயிலேயே, மோகன்லால் பாரு, மோகன்லால் கரம்சந்த் காந்தி அப்படின்னு தப்புன்னு நடிகன் பேர்லாம் சொல்லி திரிவார். அவரு வேற ஒன்னும் தெரியாத கூமுட்டை, அது விடுங்க. ஒரு ரூபா நோட்டு அப்படியா, நான் இருக்கணும் என் கையில வந்து பாக்கெட்ல அந்த பேப்பர் வச்சுக்கலாமா, நானு உருதுல 2000 கேள்வி, 2 பஜார் கேள்வி இருக்கீங்களா, பஜார்னா மார்க்கெட், ஹசார்னா 1000 இல்ல, அந்த புள்ளி வந்து கொஞ்சம் இப்படி இழுத்தா ஹா, இப்படி வச்சா பா அப்படிங்கிற. இப்ப சரி நீ இப்படியே அப்படியே வைக்கல, பிரிண்டிங் மிஸ்டேக்கா, குழம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை, ஒரு நாள் ஏடிஎம் ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்த ஒரு சிந்தனை இப்ப இன்னி வரல, இப்பதான் வந்திருக்குது. என்ன, நீங்க 1000 ரூபாய் வேணும்னு அடிச்சீங்கன்னா ஏடிஎம்ல 1000 ரூபாய் வரும். எப்படி வரும், 20, 50 ரூபாய் நோட்டுகளோ
அல்லது 10 100 ரூபாய் நோட்டுகளோ அல்லது 2 500 ரூபாய் நோட்டுகளோ அல்லது ஒரு 1000 ரூபாய் நோட்டோ வரும். 2000 நோட்டு வருமா? வராது. ஏன் வராது? இருக்கிற ரூபாய் நோட்டினுடைய திக்னஸ் அளவுக்கு 2000 இல்ல, சன்னமா இருக்கு. இருக்கிற 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு அளவு அகல நீளம் இல்ல, இது ரொம்ப லீனா இருக்குது, கேரளா லாட்டரி டிக்கெட் மாதிரி இருக்கு. இது டக்குன்னு வராது. வரணும்னா அந்த ஏடிஎம் மிஷினுக்கு நம்ம புரிய வைக்கணும். இந்த பாரு, இத்தனை மில்லிமீட்டர் ஹைட், இத்தனை மீட்டர் அகலம், நீ என்ன பண்ணணும் இப்படி கேட்பாங்க. டக்குன்னு அடிச்சோம்னா டப்புன்னு எடுத்து தந்துரு. ஏன்னா திருதிரு முடிக்க கூடாது, எரர் அப்படின்றோம். ஓஹோ, காலங்கத்துல 10 மணிக்கு பணம் தந்துருச்சுன்னு ஓடி போயிடுவான். இந்த பிரச்சனை இவங்களுக்கு. இப்போ போய் பேங்க்ல கேக்குறாங்க, பேங்க் இந்த ஏடிஎம்ல 2000, ஏடிஎம்ல 2000 வராதுன்ட்டான். அப்ப 500 எப்படி இருப்பீங்க? வேலை நடந்துகிட்டு இருக்குன்ட்டான். கடைசி வரைக்கும் படப்பொட்டி வரவே இல்லை. இப்போ நிக்குது கிடப்புல. இப்ப என்னன்னு கேட்டா, இப்ப மோடி இப்ப என்ன பேசியிருக்காரு, எல்லா இந்தியாவிலும் பார்த்தீர்களா, ஏழை எளிய மக்கள் 500 1000 எடுக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கிறான், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், அதை மாத்த முடியாம நிக்கிறான். பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிக்க முடியல. உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒரு சிறுமியை தூக்கிட்டு அவங்க தகப்பனார் போறாரு, பெட்ரோல் அடிக்க முடியல, மருத்துவமனை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை சாகுது. ஒரு பச்சிலம் குழந்தை மருத்துவமனையில 500 ரூபாய் கொடுத்தா வாங்கிக்கல, அந்த குழந்தை சாகுது. ஒரு மூதாட்டி 8 பேருங்க இந்த கூட்ட நெரிசல்ல வங்கி வாசல்ல நின்று இடிவாட்டுல செத்துருக்காங்க. இப்படி பரிதாப வழி தடை செய்யப்பட்டுச்சுன்னு கேட்ட உடனே வங்கிக்கு முன்னாடி தற்கொலை பண்ணி சாகுறாங்க. இவ்வளவு நடந்திருக்கிறது. எந்தவித பொறுப்புணர்வு இல்லாம மோடியுடைய பேச்சு எப்படி இருந்தது? இன்றைக்கு இந்தியாவில் அனைத்து வங்கிகளுக்கு முன்னால் யார் போய் பணம் மாற்றுகிறார் தெரியுமா? ஊழல் பெருச்சாளிகள். இவங்களா ஊழல் பெருச்சாளி? இவன் தான் ஊழல் செஞ்சவனா? கை வண்டி இழுத்து கஷ்டப்பட்டு அன்னாடு காட்சியா இருந்து தான் கையில இருந்து 500 ரூபாய் 500 ரூபாய் ஆக்கி வீட்டுல அரிசி பொங்கலாம் நினைக்கிறவன் ஊழல் பெருச்சாலியா? பாருங்க, ஊழல் பெருச்சாலியா. இவனுக்கு கோபம் வராம என்ன பண்ணும்? அல்லாஹ் என்ன பண்ணா, எதை திசை திருப்பி நீ ஹீரோன்னு பேர் வாங்க நினைச்சியோ அதையே ஓன் மேல அடிச்சு உன்னை 1 நம்பர் 0 ஆக்குறண்டான்னு ஆக்கி நேற்று டெல்லியில என்ன பண்ணா, ஏடிஎம் வங்கியை சூறையிட்டான். மக்கள் புரட்சி கிளம்பி இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்தையும் வெடித்திருக்கிறது. ரேஷன் கடைக்கு போறான், சில்லற மாத்தல, மாத்தி தரமாட்டேங்கிறான். ஏன்? அவன்கிட்ட 100 ரூபாய் நோட்டு இல்ல, உடைச்சு ரேஷன் கடையில் இருக்கிற சூறையாடுறான். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற வங்கிகளிலும் ஏடிஎம்களிலும் அருண்ஜேட்லி இன்னைக்கு நேரத்தில் வச்சுட்டாரு. இது இன்னைக்கு நாளைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னும் 3-4 வாரங்கள் நடக்கத்தான் செய்யும். விடுவாங்களா? நாளைக்கு காலையிலக்குள்ள பாருங்க. நான் உசுப்பேத்தல, உண்மையை சொல்றேன். நாளைக்கு காலையில எல்லாரும் போவான். கையில இருக்கிற 100 ரூபாய் இப்ப கரைஞ்சு போச்சு. எல்லா கடைகளையும் ஒட்ட ஆரம்பிச்சுட்டான். 500 1000 செல்லாதுன்னு ஒட்ட ஆரம்பிச்சுட்டான். வாங்காத கொடுக்க எடுக்கப்பட மாட்டாதுன்ட்டான். அப்படி போடப்பட்ட நேரத்தில் மக்கள் எல்லாம் கொந்தளிப்பிடும் கடுமையான எரிச்சலையும் கிடக்கிறார்கள். பேஸ்புக்ல கேட்கிறான், இது உங்களுக்காகத்தான் என்னுடைய நாட்டை விட்டது, என்னுடைய மனைவி விட்டேன், என் பிள்ளையை விட்டேன், உங்களுக்காகத்தான் எல்லாத்தையும் தியாகம் செய்திருக்கிறேன். நீங்கள் என்னை எரித்து கொலை செய்தாலும் பரவாயில்லை, நான் உங்களுக்காக தியாகம் செய்வேன் சொன்ன உடனே நம்மால் எப்படா ஊருக்குள்ள வருவேன்னு கேட்கிறான். தயாரா தான் இருக்காப்ப. டேய், உள்ள வந்து பேசுற, வங்கி கணக்கு முன்னாடி வாடான்னு கேட்கிறான். கோபம் இருக்கா இல்லையா? எப்படி கொண்டு வந்தாங்க? மோடிஜி எதை செஞ்சாலும் முஸ்லிம்களுக்கு பிடிக்காது, முசல்மான விடு. இப்ப கோவப்பட்டு கொந்தளிச்சு, நாங்க ஏழைகள், எங்களுக்கு உடனே போய் பேங்க்ல எடுக்கிற அளவுக்கு வேண்டாம். நிக்கிறதா யாரு? நீங்க தானே. நாட்டு மக்களில் மோடி மாதிரி வருமா கேட்டீர்களே? மோடி அலை வந்துச்சே, மோசடி அலை உண்டாயிருச்சே. எல்லாரும் பேங்க் வாசல் நின்று தத்தளிக்கிறானே, கஷ்டப்படுறானே. உங்களை பார்த்தா ஊழல் பெருச்சாலின்னு மோடி திட்டாரு. என்ன பண்றது? வட இந்தியால பொங்கி எழுத ஆரம்பிச்சுட்டான், தென்னிந்தியால பாக்கி இருக்குது. இந்த மாதிரி நேரங்கள்ல கடுமையான ஆத்திரத்தில் இருக்கிறான். நீ எங்களுக்காக வேண்டி உன் மனைவியை விட்டது போதும், எங்களுக்காக வேண்டி இந்த நாட்டை விட்டு போறா சாமின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அந்த மாதிரியான எதிர்ப்பலைகள் கூடியிருக்கிறது. ஏன்? அதான் அல்லாஹ் சொன்னான், அறிந்து கொள்ளுங்கள், இன்ன கைத ஷைத்தானி கான வைஃபா, சாத்தானிய சூழ்ச்சிகள் எல்லாம் பலவீனமாகத்தான் இருக்கும். நீ எவ்வளவுதான் போட்டு எங்களை தூக்கி மிதிக்கலாம் என்று நினைத்தாய், எந்த அலையை காட்டி எல்லா விஷயங்களையும் மறைத்தாயோ அதே நாணய மாற்று அலைதான், அதே செல்லா நோட்டு அலைதான் தினமலர்ல போட்டான் பெருசா. எப்படி? இனிமேல் செல்லாது. எதை போட்டான்? 1000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு,
நடுவுல மோடி கரெக்டா போட்டான். அவன் நினைச்சா மோடி இப்படி சொல்கிறாருன்னு நாங்க புரிஞ்சுக்கணுமா? மக்கள் தெளிவா புரிந்தார்கள். இனிமேல் செல்லாது. யாரு? மோடியும் செல்ல மாட்டார். நிலைமை எப்படி? இன்னும் நீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் கூடிய விரைவில் சரியாயிருமா? என்ன சரியாயிரும்? என்ன சரியாகும் நாங்களும் பார்க்கிறோம். இன்னும் 2-3 வாரங்களில் இதற்கு தௌஹீத் ஜமாத் ஏதாவது போராடினால் என்னன்னு சிலர் நினைக்கலாம். நாங்க போராட வேணாம். நாங்க ஏன் போராட போறோம்? ஒவ்வொருத்தரும் போராடிக்கிட்டு இருக்கிறானுங்க. காலையில ஒவ்வொருத்தரும் ஏடிஎம் வாசலையும் பேங்க் வாசலையும் 7 மணிக்கு நின்னுகிட்டு 6 மணி வரைக்கும் நிக்கிறான். முடியல. ஆதார் கார்டு இருக்குதா, அந்த கார்டு இருக்கா, இந்த கார்டு இருக்கா, ஜெராக்ஸ் இருக்கா, கையெழுத்து போட்டியா போடலையான்னு ஏகப்பட்ட ஏச்சு பேச்சுக்கு ஆளாயிருக்கிறான். கூட்ட நெரிசல்ல கொந்தளிக்கிறான். இதனுடைய உச்சகட்டம் இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் இந்தியாவிலே ராணுவ ஆட்சியாக மாற்றி காட்டும். இது யாருடைய கோவாலை? நீ சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிராக, ஒரு சத்திய மார்க்கத்திற்கு எதிராக, ஒரு இறைவனுக்கு எதிராக, அவன் வகுத்த திட்டத்திற்கு எதிராக நீங்கள் களப்பணி ஆற்றி எங்களை அழிக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். யாருடைய வரலாறை, எந்த சுதந்திரத்திற்காக ரத்தம் சிந்திய இஸ்லாமியருடைய வரலாறை அழிக்க துடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வரலாறை கூடிய விரைவில் 2017 வருவதற்கு முன்னதாக உண்மையிலேயே இந்திய முஸ்லிம்களும் சரி இதர மக்களும் சரி இந்த இடத்திலே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற 500 1000 ரூபாய் நோட்ல என்ன பிரச்சனை? அடுத்து 2000 ரூபாய்க்கும் தடை வைக்க போறேன்டான். வாங்கின 2000 ரூபாய் இப்ப மீண்டும் ஓடணும் பேங்குக்கு, அக்கௌண்ட்லயும் வைக்க முடியாது. ஏன்? அடுத்த ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா பாகிஸ்தான்கார எப்ப வேணாலும் அது ஆட்டைய போடுவான்ட்டான். இப்ப அக்கௌண்ட்லயும் வைக்க முடியாம, கையிலயும் வைக்க முடியாம, நகைய வாங்க போனா பேன் கார்டு வேணுங்கிறான், அதுவும் முடியாம. இப்ப என்னடா பண்ணணும்? நீ கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டிய சுவிஸ் பேங்க் ஒழிச்சியா? இங்க இருக்கிற எல்லா கருப்பண முதலாளிகளும் சுவிஸ் பேங்க்ல அடைச்சு வச்சிருக்கானே காசு, அவனுடைய லிஸ்ட் உன்ட்ட இருக்குன்னு சொன்னையே, உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சே, காட்ட மாட்டேன்னு சொன்னையே, அதை இப்ப காட்டுன்னு நாளைக்கு தூண்டுவார்கள். இந்தியாவில் நீங்க நினைக்கிறீர்கள் எல்லா ஊர்களையும் பூனைக்கு எவன்டா மணி கட்டுறதுன்னு நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அங்கங்க மணி கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். இதே பிரச்சனை தொடருமானால் இந்த அரசாங்கம் இனியும் சுதாரித்து, இனி நாங்கள் உங்களை சீண்டுகிற, உங்களை பாதிக்கின்ற, உங்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற எந்த வேலைகளை செய்ய மாட்டோம், நாங்கள் அவசரப்பட்டு பைத்தியக்காரத்தனமான காரியங்களில் ஈடுபட்டு விட்டோம் என்று நீங்கள் உண்மையை உணர்ந்து நீங்களாக பதவி விலை கொள்ளவில்லை என்றால் இந்த மக்கள், இந்தியாவில் வாழுகிற ஒவ்வொரு குடிமகனும் இந்த 500 1000 ரூபாய் நோட்டு புழக்கம் தடுக்கப்பட்டதால் தன்னுடைய எல்லா வகையான வாழ்க்கையும் ஸ்தம்பிக்கப்பட்ட கோவ அலையின் காரணமாக உங்களுடைய உங்களுடைய பதவிகளையும் உங்கள் அந்தஸ்துகளையும் இந்த ஆட்சி பீடத்தில் இருக்கிற உங்களுடைய இருக்கைகளையும் சுக்குநூறாக நொறுக்கி காட்டுவார்கள். கூடிய விரைவிலே சோசியல் மீடியா இருக்கிறது, ஊடகத்திற்கும் சொல்லிக் கொள்கிறோம். நீங்கள் எல்லோரும் கொந்தளிப்பில் இருப்பீர்கள். ஒரு கோபம் உங்கள் கண்களில் தென்படுகிறது. திருச்சியிலே லட்சக்கணக்கான பெண்கள் ஒன்று திரண்டு பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக களம் கண்டார்களே, மிகப்பெரிய அளவிலே இந்திய மீடியாக்கள் பரப்பவில்லையே. ஏன்? பரப்பும் அளவிற்கு நம்முடைய பிரச்சனை கௌதமி கமலஹாசன் பிரச்சனை அல்ல, அதனால் பரப்ப மாட்டார்கள். பரப்பும் அளவிற்கு நம்முடைய பிரச்சனை சிவகார்த்திகேயன் பிரச்சனை அல்ல, பரப்ப மாட்டார்கள். பரப்பக்கூடிய வகையிலே தனுஷனுடைய பொண்டாட்டி பிரச்சனை அல்ல, பரப்ப மாட்டார்கள். பரப்பக்கூடிய வகையிலே விபச்சாரிகளுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டால் அது போன்ற பிரச்சனை அல்ல. இது நியாயத்தின் குரலை ஊடகம் எதிரொலிக்காது. ஊடகம் ஒன்றை நினைத்துக் கொண்டிருந்தது. மோடியின் இந்த திட்டத்தை ஆதரித்து உடனடியாக செய்தி அறிவித்தது. பார்த்தீர்களா? ரஜினிகாந்த் மாதிரி வந்திருக்கிறார் மோடி, கடகடகடன்னு கருப்பு பணத்தை எல்லாம் தடை செய்து விட்டார். கூடிய விரைவில் நம்முடைய அக்கவுண்ட்ல 15 லட்சம் ரூபாய் வரும் அப்படின்னா நம்மால் ஒருத்தன் கேட்டான். ஆமாம் வரும். எப்படி வரும்? உங்கள் கையில் இருக்கிற 15 லட்சத்தை நீங்கள் போய் பேங்கில் போட வேண்டும். போட்டு முடித்ததற்கு பிறகு ஏண்டா நாய 15 லட்சம் ரூபாய் நீ சொத்து சேர்த்திருக்க என்று உன்ட்ட விசாரிப்பார்கள். அதற்கு 15 லட்சம் ரூபாய் அபராதம் பிடிக்கிக் கொள்வார்கள். இப்படியாக ஒரு சூழ்ச்சி நடக்கும். இப்ப ஊடகம் எப்படி பரப்புனா, மோடியின் திட்டம் வரவேற்கத்தக்கது, சிறப்பானது, அதிரடியானது, யாராலும் செய்ய முடியவில்லை, இது இன்னொரு சுதந்திரம், அப்படி இப்படின்னா அதை மட்டுமே காட்டிக்கிட்டு இருந்தான். முடியல. இப்ப சோசியல் மீடியா களத்தில் இறங்கிட்டான். அடே உண்மை அது இல்ல, சர்ஜிக்கல் அட்டாக் ஏண்டா பப்ளிக்ல நடத்துறீங்க?
நீ ஆம்பளையா இருந்தா பாகிஸ்தான் நடத்துறா, பப்ளிக் சர்ஜிக்கல் அட்டாக் நடத்த பார்க்கிறீங்களா? எங்களை கொடுமைப்படுத்துறீங்களா? எங்கள்கிட்ட இருந்து இந்த பணத்தை புடுங்க பாக்குறீங்களான்னு ஒவ்வொரு பப்ளிக்கும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். இந்த கொந்தளிப்பு எவ்வளவு பெரிய விஸ்வரூபம் வெடிக்கும்னு சொல்லி நீ ஊடகம் மறைத்தாலும் சரி, எப்படி வெளிவர வைக்கணுமோ அல்லாஹ் வெளிவர வைப்பான். மக்கள் சக்தி சோசியல் மீடியா வந்துருச்சு, எல்லா ஊடகங்களும் வெளியிட்டு விட்டது. இதை கவனத்தில் கொண்டு ஒரே ஒரு தத்துவத்தை அடிப்படையாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒரு சூழ்ச்சி செய்வான். எதற்காக? இந்த சூழ்ச்சிக்காரர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்காக. அது பயங்கரமானதாக இருக்கும், அது மகத்தானதாக இருக்கும், அது எல்லா விஷயங்களையும் மிகைக்க கூடியதாக இருக்கும். எப்படி? இன்றைய போராட்டத்தை தடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். அந்த போராட்ட களத்தில் 1/4 மணி நேரம் 5 மொழிகளிலும் 5 நிமிடம் டகடகடன் பேசிவிட்டு கலந்து விட வேண்டுமோ? அதற்காக இவ்வளவு பெரிய மக்கள் திரளோ சொல்ல வேண்டிய கருத்துக்களை முழுமையாக சொல்ல முடியாமல் போய்விடுமோ என்றெல்லாம் நினைத்த நமக்கு எல்லா விஷயங்களையும் அலைசி ஆராய்ந்து ஆட்சியாளர்கள் காதுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவில் ஒரு பாக்கியத்தையும் ஒரு பிரச்சார உரிமையையும் இந்த கர்நாடக மண்ணில் கொடுத்தானே, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இது போன்றுதான் நீங்கள் கணித்துக் கொள்ளுங்கள். முஸ்லிம்களாகிய நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். எங்கள் மீது நீங்கள் எப்பேற்பட்ட சதிவலையை போட்டு எங்களை நசுக்க நினைத்தாலும், எங்களை பதுக்கி பார்க்க நினைத்தாலும், எங்களுடைய உரிமைகளை பறிக்க நினைத்தாலும், இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்ட பொழுது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிலை குலைந்து போகவில்லை. அப்படிப்பட்ட தலைவர்களை கொண்டவர்கள் நாங்கள். படையோடும் பட்டாக்கத்தி வாளோடும் ஃபிரௌனுடைய பட்டாளம் வந்தபோது மூசா நபி ஒடுங்கி போகவில்லை, அடங்கி போகவில்லை, ஆடி போகவில்லை. அப்படிப்பட்ட தலைவர்களை கொண்ட நாங்கள் இந்த மார்க்கத்திற்காக அநியாயத்தை எதிர்த்து ஒரு போர் நடைபெற்றால், அந்த போரில் நான் கொல்லப்பட்டால், மீண்டும் எனக்கு உயிர் கிடைத்தால், மீண்டும் கொல்லப்பட்டால், மீண்டும் உயிர் கிடைத்தால், மீண்டும் கொல்லப்பட்டால், இப்படியே சாக விரும்புகிறேன் என்று சொன்னாரே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை எங்கள் வாழ்க்கையாக ஏற்று வந்திருக்கிறோம். நீங்கள் எத்தனை சட்டத்தை போடுங்கள், எங்கள் மீது உரிமையை பறிக்க நீங்கள் எதை செய்தாலும் அதை எதிர்த்து இந்த இஸ்லாமிய சமுதாயம், இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மக்களும் களம் காண்பார்கள். அதில் நாங்கள் கொல்லப்பட்டால், 1000 பேர் கொல்லப்பட்டால், 1,00,000 பேர் வெகுண்டெழுவார்கள். 1,00,000 பேர் கொல்லப்பட்டால் இந்த மோடிக்கு எதிராக கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் கொந்தளிப்பார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இந்த எழுச்சியை எவனாலும் தடுக்க முடியாது, இந்த உரிமையை எவனாலும் பறிக்க முடியாது என்று சொல்லி இந்த சாத்தானிய சதிகள் அனைத்தும் படைத்த இறைவனால் கண்டிப்பாக முறியடிக்கப்படும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.